Security is now the most important item on the agenda. சீனிவாசபுரம் பகுதி மக்களுக்கு இந்த சிசிடிவி கேமரா வழங்கக்கூடிய இந்த விழா முதல் சுற்று முடிவடைந்திருக்கிறது. பாதுகாப்பு நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம மக்களுக்கு கத்தி கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும். ஆக்சுவலா இங்க நம்ம இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு சீக்கிரமா இது முடிக்க முடியும் என்று யோசிக்கவே இல்லை. ஒரு கேமரா ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கு அப்படின்னாலே குற்றங்கள் நிச்சயமாக குறையும். தமிழ்நாட்டுக்கே சிறந்த காவல் தெய்வம்னா ஐயனாரு. இனிமே தமிழ்நாட்டுக்கே சிறந்த கண்காணிப்பு செய்யக்கூடிய இடம்னா செக்யூர் அவர் சிட்டின்ற ஒரு இடமா தான் இருக்கும். Good morning and a warm welcome to one and all of you. Today, I stand in front of you with immense pride and privilege to open the success celebration of SOC's first milestone completion. A milestone worth memorable in the history of a node on of security and safety of tomorrow. From April 2025 to July 2025, it was an exciting and interesting journey for we, the team of SOC, in achieving our first milestone completion in the first area, Srinivasapuram, among the 4 of the declared first areas in our SOC conclave, providing safety and security to more than 3,000 houses. First of all, I humbly request our chief guest, the Honorable Justice of Supreme Court, Justice Mahadevan sir, to kindly inaugurate our AV screen. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் ரிஜாய் தாமஸ். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம இந்த ஸ்ரீனிவாசபுரத்துல எவ்வளவு வீட்டுல பாதுகாப்பு இருக்கு? சிசிடிவி கேமரா எவ்வளவு வீட்டுல இருக்கு? ஹேண்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி நீங்க ஏன் அப்படி யோசிக்கல? நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல ஏன் பாதுகாப்பு இல்லாம நமக்கு அப்படி வாழ முடியும்? நம்மளெல்லாம் என்ன யோசிக்கணும்னு தெரியுமா? நம்மட வீட்டுல பென்ஸ் கார் இல்ல, நம்மட வீட்டுல BMW இல்ல, நம்மட வீட்டுல கோல்டு இல்ல, நம்மட வீட்டுல எக்ஸ்பென்சிவான பொருள் இல்லாததுனால நம்ம வீட்டுல எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? நம்ம எதுக்காக சிசிடிவி வைக்கணும்? அப்படிதான் நம்ம யோசிச்சுட்டே இருக்க. ஆனா அண்ணா நான் சொல்றேன், நம்ம இடத்துக்கு நம்ம ஸ்ரீனிவாசபுரத்துக்கு நமக்கு ஒரு மாற்றம் வரணும்னா முக்கியமா வருது பாதுகாப்பு. எல்லா வீட்டிலுமே பல்பு மாறி பாதுகாப்பு வந்தே ஆகணும். செக்யூரிட்டி அமைப்பு ரொம்ப நன்றி. இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வளர்ந்து வரேன். ஆனால் அப்போல்லாம் எங்களுக்கு சேஃபாக இருந்தது. இப்போ நிறைய அதர்ஸ் அடையுது. நைட்டு பாட்டிலு எல்லாம் தூக்கி போட்டு கேம் விளாண்டுருப்பார்ல. செக்யூர் கேம் தனியார் நிறுவனம் எங்கள் நகரத்தை பாதுகாப்போம் என்ற உலகளாவிய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களுக்கு உலகத்தரமான 10,000 சிசிடிவி கேமராக்களை இலவசமா இன்ஸ்டால் செஞ்சு தரும். இந்த பிரச்சாரத்தின் நோக்கமே மக்கள் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்கத்தான். குறிப்பா பெண்களின் பொருளாதாரம் மற்றும்
குழந்தைகளின் சமூக நலன் கருதி ஒரு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதற்கும் சமூக மேம்பாட்டுக்காகவும் இந்த இலவச சிசிடிவி கேமரா திட்டத்தை தொடங்கியிருக்கோம். இந்தியா முழுவதும் நகர்ப்புறம் மற்றும் கிராமங்களில் சின்ன சின்ன மைக்ரோ பாதுகாப்பு மண்டலங்களை உருவாக்குவதே இந்த நிறுவனத்தின் இலக்கு. சார், இந்த சந்தில் கேமரா போட்டு அந்த ரவுடி பசங்க, கெஞ்சி அடிக்கிற பசங்க யாரும் வருதில்லை. இன்னும் வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு சைக்கிள் கொல்ல போவோம். இப்போ கொல்ல போகிறதுல ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது சார். இப்போ நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சந்துக்கு நல்லா இருக்குது. அது இன்னும் ரொம்ப கஞ்சா அடிச்சிக்கின்னு கத்திக்கின்னு கொண்டுன்னு வருவாங்க. இப்போ அந்த சவுண்டே இல்லை. இப்போ வந்து இந்த சந்திர கேமரா போட்டதுக்கு நான் சந்திரகுருவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்து நான் யார் போட்டது கேட்டாங்க. இதுமாரி சொன்னதுக்கு இப்போ வந்து எங்களுக்கு வந்து கேமரா போட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இப்போ ஒரு சந்தில் 10 பசங்க வருவாங்க. இப்போ வர்றது கிடையாது யாருமே. இப்போ சந்தில் இப்போ எந்த சண்டே கிடையாது. சீனிவாசபுரத்தில் நான் லாஸ்ட் வரைக்கும் 1ஆம் நம்பர் இருந்து இப்போ 138 வரைக்கும் போட்டு நல்லா இருக்குது. இந்த கேமரா போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப என்ன திருடு போனாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இந்த கேமரா இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்குது. ஸோ இந்த சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாத இருந்தது இவ்வளோ நாளாக. இப்போ என்ன நடக்குது இதனால எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த கேமரா போட்டு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் முரளி. இப்போ கேமரா இப்போ புதுசாக போட்டுக்கிறாங்க. இது முன்னே போகிறதுக்கு முன்னே நிறைய திருடு போவோம் கொல்ல போய். இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் அவ்வளோ இது போல் கேமரா போட போய் கொஞ்சம் பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க மாட்டிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கேமரா போட்டு நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. இல்லை, இந்த கேமரா இருக்கிறதுனால நிறைய பசங்க திருட்டு பசங்க வரோம், கெஞ்சா அடிக்கிறது, இந்த சாராயம் விற்கிறது, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கேமரா போட்டு கொடுத்துக்கு நிர்வாகத்துக்கு நன்றி. ஆனால் வந்து இந்த கேமரா இல்லாத போது நிறைய அநியாயம் நடக்கும். சந்தா பயந்துன்னு இருக்கணும். இப்போ பயம் இல்லாத இருக்கிறோம். ரொம்ப நன்றி கேமரா போட்டவங்களுக்கு. கேமரா போட்டோன்னா ஊருக்கும் நன்மை இருக்குது சார், பொதுமக்களுக்கும் நன்மை இருக்குது. ஒரு வீடுகளில் வந்து பொருளுங்க வைக்கிறாங்க, இந்த பொருளுங்க காணாத போதுன்னு சொல்கிறாங்க கேமரா இது. அதனால் எங்களுக்கு வந்து இந்த கேமரானால எல்லா தகையும் இப்போ வந்து கொஞ்சம் பயம் வந்துடுது மக்களுக்கு. திருடனுக்கெல்லாம் வந்து பயம் வந்துடும். என்னடா கேமரா போட்டாங்களா, என்னடா அதுன்னு எல்லாம் கேட்குறாங்க. சந்து முந்தெல்லாம் போட்டவொடனே பயப்படுறாங்க. இந்த கேமரா போட்டோன்னே ஒரு 10 இடத்துல பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ நன்மை இது. இதனால் நமக்கு மக்களுக்கும் நன்மை, வீடில் இருக்கிறவங்களுக்கும் நன்மை, குழந்தைங்களுக்கும் நன்மை. செக்யூர் அவசியட்டிக்கு நன்றி. இப்போ வந்து நம்ம வந்து கேமரா போட்டாங்க சார். இங்கே போட்டதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி இருந்தது, சண்டை கண்டமாக இருந்தது, ஒரே பிரச்சனை, போகிற பசங்க ஒரு கலடா பண்ணின்னு. இப்போ போட்டதுனால நம்ம நல்ல ஒரு சேஃப்டி நல்லா இருக்குது. இதனால் நன்றி இந்த நிறுவனத்துக்கு. என் பேர் முகமது அஸ்மத்துல்லா. நான் கிட்டத்தட்ட 73 பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேமரா போடுறதுக்கு வரைக்கும் நிறைய நிறைய பிரச்சனைகள், நிறைய தொடர்பு. நான்லாம் கிட்டத்தட்ட 2000லேருந்து வண்டி ஓட்டுறேன். எனக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன். எது போய் சொன்னாலும் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, சாட்சி இல்லை, ப்ரூஃப் இல்லை அப்படின்வாங்க. நான் சொல்லி பார்த்தேன், கேட்டு பார்த்துட்டேன். அதே போல் நிறைய திருட்டுகள் இந்த ஏரியாவில், ட்ரிங்க்ஸு ஓவரு, இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கஞ்சா கடத்தலில் கிட்டன்னு சொல்லி நிறைய பேர் அடி வாங்கியிருக்கு. ஆனால் இந்த எல்லாம் பிஃபோர் பார்த்திங்கன்னா கேமரா போடுறதுக்கு முன்னாடி. இப்போது இந்த ஒரு 1 மந்த்தாக அந்த கேமரா போட்ட பிறகு ஆல்வேஸ் நல்லாயிருக்கு, கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். என்னோடய வண்டி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா, சேஃபாக இருக்குது. மற்ற இடத்துலையும் நான் கேட்டதுக்கு கேமரா போட்டதுனால நிறைய சேஃபாக இருக்குது அப்படின்றாங்க. அதனால் கேமரா போட்ட செக்யூர் கம்பெனிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. மேலும் மேலும் வளர்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எமில் ஜோஸ். நான் இங்கே பட்டினப்பாக்கத்தில் ஸ்ரீனிவாசபுரம் செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயினோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்கிற இடத்துல இருக்கேன். நம்ம வந்து செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயினுக்கு ஆப்ரேஷன்ஸ் சீஃபாக இருக்கேன். இங்கே வந்து நம்ம செக்யூர் அவர் சிட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சென்னையில் பண்ணியிருக்கேன். அது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு அரவுண்ட் 3000 வீடுகளுக்கு பாதுகாப்பு வந்திருக்கேன். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Thank you so much. We are ready to contribute this 10,000 camera. Who are not capable to buy? Who never think about the security? பாதுகாப்பு கோல்டுக்கு இல்ல, பாதுகாப்பு பென்ஸ் BMW காருக்கு இல்ல, பாதுகாப்பு லக்ஸுரிக்கு இல்ல. நம்ம ஊரில் வீடு இல்லாதவர், தண்ணி ரோட்டில் கெடுக்கணவர், கவர்மெண்ட் ஸ்கூல் போன சின்ன குழந்தை, அந்த மக்களுக்கு தான் பாதுகாப்பு கிடைக்கணும். You can occupy 10,000 cameras in Chennai. Well, that was a very emotional journey for all of us. Now,
I take the privilege in welcoming our dignitaries, Honorable Justice of Supreme Court, Justice Mahadevan Sir, our beloved patron, Shri M.K. Narayanan Sir, Chairman of SOC, Mr. Rejoy Thomas, and Chief Operating Officer of SOC, Mr. Emil Jose, to join us for the lamp lighting ceremony, followed by Tamil Thai Vaithukal. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். குட் மார்னிங். I would like to welcome our Honorable Justice, Supreme Court of India, Justice R. Mahadevan Sir, Padma Shri M.K. Narayanan Sir, former National Secretary of India and West Bengal of Governor, and other dignitaries, and all my brothers and sisters in Srinivasapuram Makkal, and all the media. Thank you for all of your presence. ஒரு 2 வாரமா நான் பேசுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுக்கு நோட் ஓப்பன் பண்ண முடியல. அப்போ நான் ரிப்பீட்டாக சொல்கிறேன், ஏதாவது மிஸ்டேக்கு என்னுடைய பேச்சில் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி என்னுடைய தமிழும் இங்கிலீஷும் அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. அதனால நீங்கள் கொஞ்சமாக ஓப்பனாக இருந்துடு, ஆனால் மட்டும்தான் இது புரிஞ்சிடும். ஸோ வித் யுவர் பர்மிஷன் சார், ஆக்சுவலி April 19 என்னுடைய லைஃப்பில் இம்பார்ட்டண்டான டே. I mean 3 months back, April 19, 2025, we got the opportunity to announce the campaign in Chennai with the presence of our Honorable Justice R. Mahadevan Sir and our Padma Shri M.K. Narayanan Sir. That event அந்த Secure Our City நம்ம அந்த காலையில் அங்கே லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சேம் டேல இன்னைக்கு 1 more opportunity கிடைச்சது. ஸ்ரீனிவாசபுரத்தில் ஈவினிங் மக்களை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு கேம்பெயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு, ஓகே நம்ம இந்த மாதிரி கேம்பெயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ரீனிவாசபுரத்தில் 3000 வீடுக்கு நம்மளால பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா we started to installing the cameras, we started our work. அதுக்கு முன்னாடி what I am trying to say, நான் அவ்வளோ டீட்டெயிலாக பேச விரும்பல. நான் சென்னையில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, இன்னைக்கு ஏதாவது ஒரு சங்கடம் வந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் அழுகிட்டு இருப்பேன். நான் அழுகும் போது என்னோட ஒரு பிரச்சனை நான் ரூம்ல இருந்து அழுக மாட்டேன். நான் ரோட்டில் போயிருப்பேன். ரோட்டில் போய் ஒர்க் பண்ணி தான் நான் அழுகிட்டே இருப்பேன். அப்ப நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், சார் கடவுள் ஏன் எந்த மாதிரி பிரஷர் எனக்கு கொடுக்குறேன்? நான் இதுக்கு எனக்கு தெரியாத நாட்டில் தெரியாத மக்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? அது என்னுடைய வேலையா? இந்த மாதிரி ஸ்ட்ரகிள், இந்த மாதிரி பண்றதுக்குள்ள ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்கியா?
ஐ எம் crying, you can't imagine. நான் எவ்வளோ அழுகி இருக்குன்னு உங்களுக்கு இமேஜின் பண்ண மாட்டேன். அப்போ நான் என்ன சொல்லணும்னு தெரியுமா? ஏன் என்னை அழுக வச்சேன்னா, நான் கொண்டு வந்திருக்கேன் செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயின் ஒரு கப்பல் மாதிரி. அந்த கப்பல் போறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி கடவுளன் கண்ணீராலே கொண்டு வந்திருக்கு. அப்ப நான் நினைச்சேன், இந்த கண்ணீரால இது மட்டும் போராது. இந்த கப்பு போறதுக்கு நமக்கு ஒரு கேப்டன் தேவை, இந்த ஷிப்புக்கு ஒரு கப்பித்தான் தேவை. அதனால 3 வருஷம் முன்னாடி கடவுள் எனக்கு ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. நம்ம ஃபார்மர் நேஷனல் செக்யூரிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி MK நாராயணன் சார். நான் போய் சொல்லிட்டேன், சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷன் இருக்கு. நம்ம இந்தியாவில் செலக்ட் ஆன இடத்துல வந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். சார் இருந்தா மட்டும்தான் இது என்னால பண்ண முடியும். அதனால வந்து 3 வருஷமா 4 வருஷமா நான் சாரு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2 மந்த்லி மினிமம் 2 மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கும். அப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கேம்பெயின் இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு நாராயண் சார் வந்து எவ்வளவு டைம் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அவரு கொடுத்த டீ காஃபியால ஒரு சிட்டி வந்து நமக்கு செக்யூர் ஆக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவரு டீ காஃபி கொடுத்திருக்க. அதுக்கப்புறமா நமக்கு கப்பலுக்கு ஒரு கேப்டன் கிடைச்சாச்சு. கேப்டன் மட்டும் போதுமா? நமக்கு கப்பல் போறதுக்கு மக்கள் வேணும்ல. மக்கள் வந்தாச்சு. ஸ்ரீனிவாசபுரம் மக்கள் நம்ம கப்பல் ஏறி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நமக்கு ஃபியூல் வேணும். ஃபியூல் மாதிரி நிறைய மக்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க பர்சனலி. அதெல்லாம் தாண்டி கப்பலா இருக்கு, போறதுக்கு இடம் இருக்கு. கடவுள் வந்து எங்க போட வச்சிருக்க? ஸ்ரீனிவாசபுரத்துல நம்ம பீச் முன்னாடி. நான் ஸ்ரீனிவாசபுரம் அப்படி பிளான் பண்ணல. அது எப்படி கடவுள் கொண்டு வந்து பீச் முன்னாடி நம்ம கப்பல் கொண்டு வச்சிருக்கும். ஆனா கப்பல் ஆயிருக்கு, கப்பல் போறதுக்கெல்லாம் தண்ணி ஆயிருக்கு, கடல் ஆயிருக்கு, அதுக்கு ஒரு கேப்டன் ஆயிருக்கு, மக்கள் ஆயிருக்கு. அது மட்டும் போதுமா? நம்மளோட டேலண்ட் மட்டும் போதுமா? போராது. பணம் மட்டும் போதுமா? போராது. அது தாண்டி கடவுள் பிளஸிங் தேவை. கடவுள் வந்து நமக்கு பிளஸ் பண்ணணும்ல. அது எப்படி முடியும்? ஒரு பேன் இந்தியா லெவல்ல, ஒரு குளோபல் லெவல்ல ரெகக்னைஸ் ஸ்பேஸ் நமக்கு வேணும்ல இந்த ஷிப் இனாகிரேட் பண்றதுக்கு. அதுக்காக நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் R. Mahadevan sir is here today at Srinivas here to bless us. இங்க எல்லாருமே என்னோட கேள்வி கேட்டுட்டு இருந்து, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வருவாரா, MK நாராயண் சார் வருவாரா? அவர் என்ன நம்புறது இல்லைன்னா செலி சார் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையா இருக்குல்ல. ஜஸ்டிஸ் இன்னைக்கு வந்திருக்கு, நாராயண் சார் இன்னைக்கு வந்திருக்கு. நமக்கு எவ்வளோ பிளெஸிங் கடவுள் கொடுத்திருக்கும் இந்த ஒரு கேம்பெயின் இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு. ஸோ நான் நினைச்ச முன்னாடி நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியது ஏப்ரல் 19th வந்து ITC 7-star ஹோட்டல்ல. அப்ப நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா? ஜஸ்டிஸ் வந்து அல்லங்க நாராயண் சார் வந்து 7-star ஹோட்டல் மட்டும்தான் வருவேன். அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. நம்ம ஏழைகள் தங்க இடத்துல ஒரு ஏழை நடத்தின ப்ரோக்ராம்ல வந்து ஜஸ்டிஸ் வருவாரா? எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, ஜஸ்டிஸ்க்கு மைண்ட் தான் 7-star ஹோட்டல். அவரே 7-star ஹோட்டல் கொண்டு வச்சிருக்கிறது மட்டும்தான் 7-star அல்ல 10,000 ஸ்டார் வச்சு நடக்கிறாரு. அதனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மக்களை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு திருவிழா இனாகிரேட் பண்றதுக்கு வந்திருக்கு. சேம் வித் ஐ வாண்ட் டு டெல் மை heartfelt thanks to Padmasri MK Narayanan sir and the justice. Once again the whole Srinivaspuram மக்கள் நீங்கள் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஒரு கேம்பெயின் பண்றதுக்கு நான் ஒரு 10 ப்ராஜெக்ட் இன்ஜினியரை வச்சாலும் இந்த கேம்பெயின் சக்சஸா பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த லோக்கல் மக்கள் வந்து இங்க ஒரு ஆல் வெல்ஃபேர் பீப்புள் அசோசியேஷன் இருக்கு, ஸ்ரீனிவாசபுரம் மக்கள் இருக்கு. அந்த மக்கள் வந்து நமக்கு தெரிஞ்சதுக்கு மேலே, சார் நமக்கு இந்த மாதிரி கேமரா தேவை, நமக்கு இந்த இடத்துல கேமரா தேவை. நீங்கள் வீடியோ பார்த்ததுல எவ்வளோ சப்போர்ட் மக்கள் நமக்கு கொடுத்திருக்கு. இங்க சாதிக்குன்னு சொல்லி ஒரு பையன் இருக்கு, அவரை கண்ணு சர்ஜரி, ஐ கேட்ரிஜ் சர்ஜரி 2 மாசமா போடல. அவர் என்ன சொல்லி தெரியுமா? என்னோட நாட்டிலே கண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கேட்ரிஜ் நான் மாற்ற போறேன். அந்த மாதிரி ஸ்ரீனிவாசபுரத்திலே எல்லா மக்களுமே ஒரு டீமா, ஒரு ஃபேமிலியா, ஒரு அண்ணனா, நான் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி முன்னாடி ஆல் இந்தியன் சார், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி உட்கார்ந்து இருந்து நம்ம எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன் நம்ம முடிக்க போறோம். Once again, thank you everyone for your wonderful support and your presence. Once again, support for the media. Media, you have very important role to convey the message. Not my video, not my presence, just to announce to the public, பாதுகாப்பு எவ்வளோ தேவை.
பாதுகாப்பு வந்து நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம மக்களுக்கு கத்தி கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும். நம்ம சின்ன சின்ன ஜெனரேஷன் இருக்குல்ல, நம்ம ஸ்கூல் பசங்க இருக்குல்ல, நீங்க தான் இது பார்க்கணும். நீங்க தான் அடுத்த ஜெனரேஷன், நீங்க தான் நம்ம ஊர் மொத்தமா செக்யூர் வச்சுட்டு கொண்டு போன்றது. பாதுகாப்புன்றது அவ்வளோ பெட்ரு. பாதுகாப்பு இருந்தா மட்டும்தான் நமக்கு இது பண்ண முடியும். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி லீடர்ஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு இது பண்றதுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். நமக்கு ஒரு பூஸ்டிங் வேணும்ல, நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும்ல, இன்னைக்கு சொல்ல முடியும்ல. என் கூட MK நாராயண் சார் இருக்கு, எவ்வளவு பவர். நம்முடைய ப்ரோக்ராமுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வந்திருக்காரு, எவ்வளவு நமக்கு மேன்மை இருக்கு. அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கு சப்போர்ட் பண்ணிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏதாவது பேரோ ஏதாவது டைட்டில் நான் விட்டு போயிட்டுன்னா மன்னிச்சிடுங்க. என்னுடைய தமிழ் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். Once again, thank you all for your wonderful support. Thank you. Thank you, Vijay. Now I welcome our most important backbone of SOC, the key architect of modern national security framework of India, Shri MK Narayanan sir. Under his patient guidance and tough mentoring, we have started our humble beginning of SOC here at Srinivasapuram. The strategic insights he has imparted to SOC has found realization today. I proudly welcome him to the dais for the inaugural address. Welcome you, sir. Honorable Justice Mahadevan, Mr. Vijay Thomas, Mr. Emil Jose, and other members of the SOC team. Secure Camp வந்து இந்த இடத்துல செக்யூரிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். அதுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, செக்யூர் கேம்ப் விஜய் தாமஸ் பற்றி. 3 வருஷம் முன்னால விஜய் அண்ட் எமில் இவர் 2 பேரும் என்னுடைய ஆஃபீஸில் வந்தார். 3 வருஷம் என்னோட காஃபி, பிஸ்கட்டு, சாப்பாடு எல்லாம் பார்த்தோம். எனக்கு ஒரு சந்தேகம், இவர் என்ன திருடு வந்திருக்கான், என்னமோ பண்ணுறாங்க வந்திருக்காங்க, வெளியூரில் வந்திருக்கான். இல்லை சார், எங்களுக்கு கொஞ்சம் இந்த ஊரில் காப்பாற்றணும்னா நம்ம வி வாண்ட் டு ஸ்டார்ட் இன் சென்னை, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முடித்து அப்புறம் வி வாண்ட் டு கோ ஆல் ஓவர் இந்தியா. நான் சொன்னேன், இது நடக்காது சார், இது ஒன்றும் நடக்காது. நீங்கள் யார்? நீங்கள் 2 பேரும் வந்து எங்கள் போலீஸ்காரங்க உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் திருடுற மாதிரி தெரியுது. அப்போது சொன்னேன், பாருங்கள் சார், நான் வரேன், நீங்கள் உங்கள் சப்போர்ட் பண்ணேன். லிட்டில் பை லிட்டில் அவர் பயிற்சி, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன். ஒரு வருஷம் முன்னால் தான், 2 வருஷம் நான் ஐ சஸ்பெக்டட் தட் இவர் 2 பேரும் வந்து என்னமோ பெரிய திருட வேலைக்கு வந்திருக்கான். நான் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தால் நான் டெல்லியில் இன்ஃபார்ம் பண்ணேன், இங்கே 2 திருடர் இருக்குங்க, கொஞ்சம் பாருங்க அவர் என்ன பண்ணுறாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஸ்ரீனிவாசபுரத்தில் security is now the most important item on the agenda. உங்களுக்கு எல்லாருக்கும் you feel safe. Your children feel safe. Your family feels safe. Why? Because Secure Camp has made security available to the ordinary citizen. And they're doing it with the full support of the police, the Tamil Nadu police, the Madras city police. This is the kind of activity that we require. Security is a very basic problem. Compare Srinivasapuram with Gaza. Gaza-la makkale murder பண்றாங்க. ஸ்ரீனிவாசபுரத்தில் செக்யூர் கேம்ப் மக்களை ஒரு மேலே ஓடுது பண்ணுறது.
Secure Cam is an example for the rest of the world, not only for India, not only for Tamil Nadu, not only for India, but for the world at large. Two people associated with a lot of others have produced security to the ordinary citizen, the one who lives in a. இப்போ அம்மா அப்பா வீட்டு விட்டு போகும்போது சின்ன பசங்க தான் அவர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அவர் சேஃபாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பயம் இல்லையே. செக்யூர் கேமராஸ் இருக்கு, அது ரெக்கார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் என்ன. அண்ட் 10,000 houses ஆருடைய பணம்? அவருடைய பணம். நீங்களுடைய பணம் போடல, அவருடைய பணம். இப்போ they have made it possible for ordinary citizens of Srinivasapuram to live in peace, to build with safety, and to feel with that it's worth being part of Srinivasapuram. I can only congratulate Mr. Rijoy Thomas and ML and all the other team members for what they have done. It's a great achievement. ஆமாம், ஒரு விஷயம்தான், ஒரு ஃபியூ மந்த்ஸில் எலெக்ஷன் நடக்க போகிறது. நான் ரிஜாய் தாமஸை யார், அவருக்கு ஏது பார்ட்டிக்கு ரிஜாய் தாமஸில் வேணும் அவங்க கேட்குறாங்க. அவர் இங்கிலீஷ் பேச முடியும், தமிழ் பேச முடியும், மலையாளம் பேச வேறு என்ன பேச முடியும் தெரியாது, ஹிந்தி அரபிக்கும் தெரியும். அவருக்கு அவர் செக்யூர், அவருக்கு யார் அவர் அப்பாயிண்ட் பண்ண 10 கேமரா தரேன். அந்த மாதிரி நம்ம security is very important. Now 55 years or 60 years security irundhirukku. Protection is the most important. Adukku appuram what you need is finding out what happened. But safety begins with knowledge of what is taking place. And the association between Secure Cam and the Tamil Nadu Police, and as a former member of the Indian Police, Tamil Nadu Police, I can say that the Tamil Nadu Police is amongst the best in the world. So Secure Cam is started in the right place. You have protection inside the home, you have protection outside the home, and you have protection for people everywhere. Little did I believe 3 years ago when these two people came and spent time in my office that I would see a day in which the community, the police, and the people at large would feel so satisfied with what is happening. What is most gratifying is that the judge of the Supreme Court of India, Justice Mahadevan, is blessing this event and has blessed this for quite some time. If a justice of the Supreme Court of India is supporting, I think this camera program is probably going to succeed beyond any belief that even Mr. Rijoy and Emil and others have about it. I congratulate all of you for the success of Secure Cam. I congratulate Rijoy and Emil, and I rejoice all of us and the Tamil Nadu Police for being part of this great endeavor. Thank you very much. Thank you so much, sir. Now, with great honor and heartfelt gratitude, I take this moment to welcome Justice Mahadevan, sir, the Supreme Court Justice, for his presidential address. Sir, your gracious presence is not just a privilege, but a source of inspiration and responsibility for SOC to our commitment. Your unwavering commitment to justice and your deep support to our cause will definitely touch a lot of lives. Last time at our SOC conclave in April, your inspiration made us stay in front of you today with pride for achieving our first milestone, sir. Welcome you to deliver the presidential address. அனைவருக்கும் வணக்கம்.
செக்யூர் அவர் சிட்டி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இந்திய நாட்டின் மிக முக்கியமான பொறுப்பான தேசிய பாதுகாப்பின் மிகச்சிறந்த ஒரு பதவியில் இப்படித்தான் இந்த பதவியை வகிக்க வேண்டும் என்று நிறுவிய மேன்மை தங்கிய மேனாள் ஆளுநராகவும் தன்னுடைய முத்திரையை பதித்த MK நாராயணன் அவர்களோடும் பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அந்த நாட்டினுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை செலவு செய்வார்கள். இராணுவ தளவாடங்களுக்காக கோடிக்கணக்கிலே செலவு செய்யப்படும். இதற்கு அடிப்படை காரணம் அந்த நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை மிகச் சிறந்த விதத்திலே உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒரு தனி நபராக ரிஜாய் தாமஸ் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு முதலாவதாக சீனிவாசபுரம் பகுதி மக்களுக்கு இந்த சிசிடிவி கேமரா வழங்கக்கூடிய இந்த விழா முதல் சுற்று முடிவடைந்திருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சகோதரர் ஜோஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாள் விழாவிலே இந்த மக்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு தானும் ஏதேனும் ஒரு விதத்திலே பணியாற்ற வேண்டும் என்று பங்கேற்கக்கூடிய தமிழக அரசின் மேனாள் அட்வொகேட் ஜெனரல் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் நர்மதா சம்பத் அவர்களோடும் உங்கள் அனைவரோடும் இந்த காலையில் இங்கு பங்கேற்பதில் மகிழ்ச்சி எனக்கு. இந்த சிசிடிவி கேமரா இந்த பகுதி வாழ் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், அன்றாட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். சந்தோஷமான தருணங்களையும் நாம் சந்திக்கிறோம். உங்கள் பகுதியிலே காலை எழுந்தது முதல் இரவு நீங்கள் உறங்க செல்லும் வரை நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலுமே எந்த விதமான நிகழ்வுகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் வீட்டில் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வாகனம் காணாமல் சென்றிருக்கலாம். உங்கள் வீட்டின் உள்ளே வைக்கப்பட்ட சில பொருட்கள் களவாடப்பட்டிருக்கலாம். தெருவிலே விளையாடி கொண்டிருந்த சிறு குழந்தைகள் திடீரென்று காணாமல் போயிருக்கலாம். இவற்றை எல்லாம் தேடி அலைந்து பல்வேறு மன பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியும் போய் இப்படியான ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து கழிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரியான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் பொழுது, இப்பொழுது திரையிலே நீங்கள் பார்த்தீர்கள், சீனிவாசபுரத்தினுடைய ஒரு பருந்து பார்வையாக மேலிருந்து பார்த்தால் இந்த பகுதி மொத்தமுமே தெரியக்கூடிய விதத்திலே படமாக்கப்பட்டிருக்கிறது. தெருக்களிலே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் நடந்து செல்வது படமாக்கப்பட்டிருக்கிறது. கடைகளின் உள்ளே பொருட்கள் இருக்கிறது, அங்கு பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். அனைத்துமே இந்த சிசிடிவி கேமரா மூலமாக படமாக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கான ஆவணம் தேவை என்றால், அதற்கான சாட்சி தேவை என்றால், இந்த சிசிடிவி கேமரா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். திருட்டு குற்றங்கள் குறைக்கப்படும். தன் வீட்டிலிருந்து விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் வழி தவறி வேறு எங்கேயாவது சென்று விட்டால் உடனடியாக அனைத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய கேமராவை ஆன் பண்ணி பார்த்தால் ஏதோ ஒரு குழந்தை எங்கோ நடந்து போய் கொண்டிருக்கிறது என்பது தெரியும். அந்த இடத்திலிருந்து அருகாமையில் இருந்து அந்த குழந்தையை கண்டுபிடித்து விடலாம்.
பொருட்கள் களவாடப்பட்டிருந்தால் அதற்கான சான்றுகள் தெள்ளத் தெளிவாக உங்களுக்கே கிடைக்கும். உங்கள் வீட்டிலே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை இயக்கக்கூடிய உரிமையும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அது ஒரு மிகச்சிறந்த விஷயம். உங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் செல்லாது. உங்கள் தெருக்களிலே நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த நகர் சார்ந்த நல மன்றங்கள் இருக்கின்றன, அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும். இலவசமாக வரக்கூடிய எதன் மீதும் நமக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்காது. இலவசமாக இந்த கேமராக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கேமராக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு முறை வழங்கப்பட்ட இந்த ஒரு உபகரணம் முறையாக பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டால் உங்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை நீங்களே பாதுகாக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி இந்த வசதியை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட முயற்சிகள், நல்ல முயற்சிகள், எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், காரணங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதோடு உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் அந்த உபகரணங்களை முறையாக நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி ரிஜாய் தாமஸ் செல்ல வேண்டும். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கான தேவைகளின் அடிப்படையாக இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, sir, for that insightful speech. Now, I wanted to introduce something special, something close to our heart, a source of responsibilities, something with pride, our gift to the next generation, an era of safety and security, especially for women and children, a replica of our commitment to a safer tomorrow, our ever-rolling silver trophy of SOC campaign. This trophy is going to travel across the globe with us and transform various terrains. Wherever it goes, it will transform and give the light of security to the next generation. I welcome the next generation of Srinivasapuram, the exemplary students from Srinivasapuram. Kindly come to the dais. நம்ம அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஸ்ரீனிவாசபுரம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மகாதேவன் சார் வந்து கொடுக்குறாரு. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். இது கோப்பை மட்டும் இல்ல, பெரிய பொறுப்பு. கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்ரீனிவாசபுரம். ஸோ நம்ம குழந்தைங்க இங்கே இருக்காங்க. சைனி அலைஸ், மஹிமா ஃபாத்திமா, பிரபு ஈஸ்வர், ஆல்பர்ட் ராஜ், நிவேதா, ஃபயஸ் அகமது, எஸ் அக்ஷயா. சில்வர் ட்ராஃபி ஃபார் சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். பாதுகாப்பு, உங்களோட செக்யூரிட்டி and safety for tomorrow. And இந்த ட்ராஃபி வந்து உலகம் முழுவதும் உங்க கையால அடுத்ததா வந்து டிராவல் பண்ண போகுது. Thank you so much. Now I request Mr. Rijoy Thomas to felicitate our chief guest Mahadevan sir. Now request Rijoy to felicitate Narayanan sir. Now I welcome Mr. Emil Jose, Chief Operating Officer of SOC, for the vote of thanks. Respected dignitaries in the dais, especially our Supreme Court Justice R. Mahadevan sir, our dear patron M.K. Narayanan sir IPS, அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீனிவாசபுரத்தில் அனை மக்களுக்கும் எல்லாருக்குமே என்னோட எளிய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன்.
ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ சீக்கிரமாக இது முடிக்க முடியும் என்று யோசிக்கவே இல்லை. ஆனால் இந்த ஸ்ரீனிவாசபுரம் மக்களோட அவ்வளோ சப்போர்ட் இருந்ததுனால சீக்கிரமாக, ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 வீக்ஸில் நம்ம இந்த ஹோல் ஏரியா அரவுண்ட் 3000 ஹவுசஸ் பாதுகாப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்போ இவ்வளோ பெரிய வேலை இந்த சின்ன டைமில் முடிஞ்சது டெஃபினட்டாக இந்த ஸ்ரீனிவாசபுரம் மக்களோட ஹெல்ப்னால, எஸ்பெஷலி ஆல் பீப்புள் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லி நம்ம சங்கம் இங்கே இருக்குங்க, அவரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருந்தது. எஸ்பெஷலி ஜஹீர் பாய், இந்த சாதிக்கு, இவர் எல்லாமே நம்ம 100% சப்போர்ட் பண்ணியிருந்தது. அதனால அவருக்கு எல்லாருக்கும் என்னோட என் சார்பாக நம்ம செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயின் சார்பாக தேங்க்ஸ் சொல்லுறேன். தென் we have our dignitaries here. Narmada Sambat madam is there. Mr. Bacon sir is here. We have Radhakrishnan sir is here. Radhakrishnan IPS. I thank three of you for coming and blessing us for this grand function which happened here. And next is our patron M.K. Narayanan sir, who came here. He was always with us since last 3 years. நம்ம கூட இருக்கிறது, நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு நாராயண் சாருக்கு தேங்க்யூ சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி அண்ட் நாட் லீஸ்ட் ஆர் மகாதேவன் சார். He is supporting us since he known about the campaign. He is giving us immense support whenever we call him, whenever we ask him any advice or any other thing. He is definitely with us. So thank you, Mahadevan sir. We expect you throughout our journey. And last not at least, inge vandirukna ellavarkum, especially this police department, we are thanking nama secure our city campaign sarpaga, secure cam India sarpaga ellavarkume thanks sollirren. Anyone missing, please bear with me. யாராவது நான் விட்டுருந்தா க்ஷமிச்சிடுங்க. Thank you so much. Thank you sir, thank you so much. எப்பவுமே மக்கள்கிட்ட பேசுறதுன்னா ஒரு தனி இன்பம். ஏன்னா எங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸுன்னு வந்தால் ஒரு 2 பேர் வருவாங்க, அப்புறம் கோர்ட்டில் பேசுவோம் ஜட்ஜஸ் கிட்ட. அதாவது மனசு விட்டு பேச முடியாது. இட் will all be within the dotted line. இங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக பேச போகிறேன். எங்கள் பாட்டி வந்து இந்த ஏரியா தான். இவந்தோ நான் இங்கே இசபெல்ஸில் தான் பிறந்தேன், ஆனால் வளர்ந்ததெல்லாம் வேறு இடத்துல. பட் இங்கே வந்து எனக்கு ஒரு பயங்கர பசுமையான ஒரு நினைவு இருக்குது. எங்கள் பாட்டி வீட்டில் ஒரு டெத் ஒன்று ஆயிடுச்சு. அப்போது நாங்கள் கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தோம். இங்கே தெரியாமல் என்ன பண்ணோம், நேராக பீச்சுக்கு வந்துட்டோம். நடந்து நாங்கள் குழந்தைங்க மட்டும் ஒரு 6 பேர் வந்துட்டோம். வந்துட்டு விளையாடிட்டே இருக்கிறோம். தண்ணி பார்த்தது ரொம்ப எக்ஸைட்மெண்ட். எங்களுக்கு திரும்பி போக வழி தெரியல. எங்களை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அப்புறம் பார்த்தா எங்கள் சித்தி வந்தாங்க. வந்து ஒரு நிமிஷம் தான் என்னை இப்படி பார்த்தாங்க. அப்புறம் வாங்கின அடி எனக்கு தான் தெரியும். அவங்கெல்லாம் ஒரு 4 hours 5 hours தேடி இருக்காங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த அடி வாங்கினேன் பாருங்க, அந்த பயம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்தது. அது ஒரு ஃபோபியா. ஓகே, எங்கேயா போனால் காண போயிடுவோம். இன்னைக்கும் வந்து நான் எந்த ஊருக்கு போனாலும்
அட்வான்ஸாக போயிடுவேன். ஏர்போர்ட் போகிறோன்னா முன்னாடியே போயிடுவேன், பயம். ஏன்னா காண போயிட்டோம்னா, மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப வருது கஷ்டம் அப்படின்னு ஒரு பயம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ், ஹானரபிள் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆகட்டும், இல்லை ஹானரபிள் மிஸ்டர் M.K. நாராயணன் சார் ஆகட்டும், அவங்க எல்லாமே என்ன பேசினாங்கன்னா, இந்த செக்யூரிட்டி, நமக்கு இந்த செக்யூரிட்டி வந்து எவ்வளோ முக்கியம், அந்த செக்யூரிட்டி வந்து எப்படி இந்த கம்பெனி தருது, இவங்களுக்கு வந்து ஏன் இது தராங்க, இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது பிஸ்னஸாக இருக்கலாம், ஆனால் அந்த மைண்ட் வந்து டு ஸ்டார்ட் வித் ஃப்ரீயாக பண்ணுங்கிறது ஐ கம்ப்ளீட்லி அப்ரிஷியேட், ஐ ஹோல் ஹார்ட்டட்லி அப்ரிஷியேட். ஒரு கேமரா ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படின்னாலே குற்றங்கள் நிச்சயமாக குறையும், அது உண்மை. ஏன்னா அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது, யாரோ நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதோட நான் ஒரே நிறுத்திக்கிறேன் ஃபார் வாண்ட் ஆஃப் டைம். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க பேசிட்டாங்க, ஸோ அதையும் நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. பட் என்னோட ஹோல் ஹார்ட்டட் விஷஸ், மிகவும் நான் இங்கே சந்தோஷத்தை பார்க்கிறேன். இந்த சந்தோஷம் எப்பொழுதும் உங்களுக்கு நிலையாக இருக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. செக்யூர் அவர் சிட்டி. நம்ம ஊர்ல நம்ம வீட்டில் பாதுகாக்கிறதுக்கே இன்னைக்கு மனுஷங்க இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தின், தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய இடமா இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தை பாதுகாக்கணும்னு இன்னைக்கு செக்யூர் அவர் சிட்டின்னு ஒரு டீம் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஒரு கைத்தட்டலோட இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னங்க கைத்தட்டல், ஏதோ சும்மா பேருக்கு சொல்லிட்டாங்கன்னு கைத்தட்டுறது. தலைக்கு மேலே கையை 2 கையும் ஒசத்தி கொடுக்குற கைத்தட்டல் தான் இந்த உலகத்தோட சிறந்த கைத்தட்டல். கைத்தட்டலோட சிறந்த கைத்தட்டல் என்னன்னா, 2 கையையும் தலைக்கு மேல ஒசந்தி கொடுக்கக்கூடிய கைத்தட்டல். எல்லாரும் சேர்ந்து கொடுங்க பாப்போம். உண்மையிலே மனசார கொடுக்குறீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கொடுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு செகண்ட்ல, ஏதோ ஒரு நிமிஷத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அந்த பிரச்சனைக்கு எல்லாம் சொல்யூஷன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறிதான். இப்ப கூட வெளியில பேசும்போது சொன்னேன், ஒரு 13 நாளுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஒரு 10 வயசு சிறுமி, ஸ்கூலை முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு 10 வயசு சிறுமி வீட்டுக்கு போய் போகிறதுக்குள்ள லேட் ஆகுது. அதாவது சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க, ஸ்கூல் சீக்கிரம் முடிச்சதுனால பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக போகலான்னு நினைக்கிறாங்க. அது போகிறதுக்காக போகக்கூடிய அந்த தெருவில் பின்னாடி இருந்து ஒரு மனுஷன் வரான், யாரோ ஒரு பையன் வரான். வரக்கூடியவன் சுற்றி பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை, என்னைய கண்டுபிடிக்க யாரும் இல்லைன்ற தைரியத்தோட அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யறான். ஒரு 10 வயசு குழந்தை. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 30 வயசு 40 வயசுல இருக்கவங்களுக்கு கூட இவ்வளவு தைரியம் இருக்குமான்னு தெரியாது. அந்த 10 வயசு குழந்தை அவன் கிட்ட போராடி போட்டி போட்டு கையில கீழே கிடைச்ச மண்ணை அவன் கண்ணு மேல அடிச்சு அங்கிருந்து வெளியில ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் அதே தெருவில் போற இன்னொரு பொண்ணையும் சேர்த்து காப்பாத்திட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நடந்த ஒவ்வொரு கொடுமைகளும் வெளில சொல்லிச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய தைரியம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கும் தெரியல. ஆனா அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அநீதியை ஏற்படுத்தி அந்த மாதிரியான ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? அங்க யாரு வந்தா, எத்தனை பேர் வந்தா, ஒரு 1 லட்சம் பேர் போயிருந்தாங்கன்னா 1 லட்சம் பேரையும் காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சு அது யாருன்னு கண்டுபிடிச்சு ஒவ்வொரு பங்கா போறதுக்குள்ள அது அடுத்த 2 வருஷத்தை தாண்டி போயிடும். ஆனா அங்க ஏதோ ஒரு கடையில சின்னதா வைக்கப்பட்ட சிசிடிவி கேமரால அந்த பக்கம் அந்த பொண்ணு அந்த பையன் தூக்கக்கூடிய அந்த கேப்சர் ஆன அந்த வீடியோ வச்சு அவனுடைய புகைப்படத்தை வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையானது நேற்றுக்கு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குன்னா அந்த கடைக்காரர் அந்த கடைக்காக போட்ட ஒரு சேஃப்டி கேமரா, சுயநலத்திற்காக அவர் போட்ட சேஃப்டி கேமரா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இன்னைக்கு காப்பாத்திருக்கு. ஒரு பொண்ணு இல்ல, இனிமே இந்த மாதிரி எந்த பொண்ணிற்கும் நடக்கக்கூடாதுன்னு காப்பாத்திருக்கு. ஆனால் இன்னைக்கு செக்யூர் அவர் சிட்டி இன்ஸ்டால் பண்ண போற 10,000 கேமரா இனி வரும் காலங்கள்ல ஒரு பொண்ணுக்கு கூட எதுவும் நடக்கக்கூடாதுன்றத கண்டிப்பா உணர்த்தி காட்டும் நம்புறேன். அப்ப இந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா செய்யறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் சென்னையில் அதோட லான்ச்சிங் ப்ரோக்ராம் நடந்தது. நான் அப்ப சிறப்பு விருந்தினராக அதுல கலந்து கொண்டிருந்தேன். அப்ப அன்னைக்கு நடக்கும்போது எப்பவுமே நிறைய ப்ரோக்ராம் நடக்கும். நான் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்வது வழக்கம். அப்படி செல்லும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் நடக்கும். சரி, இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சோம். ஒரு வாரம் கழிச்சு சகோதரர் ரிஜாய் அவர்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு.
முதல் வீட்டுக்கு போய் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த வீட்டில் விசிட் பண்ணவங்களோட ஃபீட்பேக் கொடுத்தாரு. ஒவ்வொரு ஊர்லயும் விசிட் பண்றதை வாரம் அனுப்ப ஆரம்பிச்சாரு. அப்போ உண்மையிலே பண்றாங்கன்ற நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா பேச ஆரம்பிச்சோம். தொடர்ந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண நிறைய பேர் கண்டினியூஸா எனக்கு சிசிடிவி தேவைப்படுது அப்படின்றத பொதுமக்கள் இல்ல, பொதுமக்களுக்கு அரணாய் விளங்கக்கூடிய உங்களை மாதிரியான நல்ல சமூக சேவகர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. நான் நல்லா இருந்தா பத்தாது, என் ஊர் நல்லா இருக்கணும், என் தெரு நல்லா இருக்கணும்னு நீங்க ஒவ்வொருத்தரும் எடுத்த முடிவு இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் போய் இன்னைக்கு சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி, சென்னைன்னு ஒன்று வந்தா மெரினா பீச்சை பார்க்காத போகாத எந்த மனிதர்களும் கிடையாது. உலக நாட்டில இருந்து வந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்கன்னா அதுதான் இந்த உலகத்தோட வெற்றி, ஒவ்வொரு நல்ல மனிதர்களோட வெற்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் பல பேர் இருந்தா கூட கேரள மாநிலத்தில் இருந்து தமிழ்நாடும் கேரள மாநிலமும் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் சகோதர சகோதரிகள் தான், நண்பர்கள் தான் நினைக்கக்கூடிய எண்ணம் ஒரு மனிதனுக்கு உருவாகுதுன்னா ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கேன். ஐஐடி மெட்ராஸோட ஹெட்டா இருக்கேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட ப்ராஜெக்ட் ஹெட்டா இருக்கேன். இன்னைக்கு ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடோட கோஆர்டினேட்டர் இருக்கேன். ஸ்டேட் ஃபுல்லா பொசிஷன் ஒரு 11 பொசிஷன் கையில வச்சிருந்தா கூட சமூகம்னு ஒன்று வரும்போது எந்த அடையாளங்களும் இல்லாமல் இந்த மாதிரி மனிதர்களோட உங்களை மாதிரி மக்களோட கைகோர்த்து நிற்பதில் தான் எங்களுக்கு பெருமையை தவிர வேற எதுலையுமே எங்களுக்கு பெருமை கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு அடையாளங்களை துறந்து இன்னைக்கு நல்ல மனிதர்கள் இங்கே நம்ம கூட இருக்காங்க. நான் அதான் இன்னைக்கு பேசும்போது கூட சொன்னேன், தமிழ்நாட்டிற்கே சிறந்த காவல் தெய்வம்னா ஐயனாரு, இனிமே தமிழ்நாட்டுக்கே சிறந்த கண்காணிப்பு செய்யக்கூடிய இடம்னா செக்யூர் அவர் சிட்டின்ற ஒரு இடமா தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு இடத்தையும் நம்பிக்கையும் இன்னைக்கு விதைச்சிருக்காங்க. ஆனா அந்த நம்பிக்கையை சரியா பயன்படுத்துறோமா தவறா பயன்படுத்துறோமான்றதுல மட்டும்தான் நம்மளுடைய போக்கு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் நினைச்சிட்டோம் சிசிடிவி எல்லாம் ஓகே, எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுப்போம், யாரோ ஒருத்தவங்க இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடணும்னு எடுத்துட்டு வந்தாங்கன்னா எத்தனை பேர் வீட்டுல கறியும் கஞ்சியும் சாப்பிட்டு வந்தவங்க தான் அந்த 100 பேர் முதல்ல போய் சாப்பிட்றவங்களா இருக்காங்க. யாருமே தொழுநோயால பாதிக்கப்பட்டு ரோட்டோரமா அவதிப்பட்டு நடக்க முடியாம வயசானவங்களா கஷ்டப்பட்டு ரோட்ல இருக்கவங்களுக்கு அந்த சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைக்கிறது இல்லை, அல்லது அவர்களுக்கு அந்த சாப்பாடு போட்டோம் நான் சாப்பிட்டு வந்து நினைக்கிறது இல்லை. இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. சமூகம் அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னா இன்னொருத்தருக்கு கிடைக்கணுன்ற நம்பிக்கையும் எண்ணமும் நமக்கு வரணும். இன்னைக்கு சமூகத்தில் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா இது என் வீட்டை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்ல, என் சமூகத்தை காப்பாற்றுவதற்குன்ற நம்பிக்கை நமக்கு வரணும். அப்போ இதன் மூலியமா நான் என்ன பண்ணேன், யார் போறா, எங்க வராங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதுல முதல் குரலாக என் வீட்டு கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அந்த தம்பி இங்கே தான் பிரச்சனை பண்ணானா, இங்க இவன் தான் இந்த பைக்கு திருநானா, இவன் தான் இந்த பொண்ணு கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணானா, இவர் தான் முதல்ல சண்டை போட்டாரா, இவர் தான் முதல்ல கை வச்சாரா, இவர் தான் குற்றப்பிரிவுக்கு முதல் காரணகர்த்தாவாக இருந்தாரான்ற அதை அடையாளப்படுத்துவது தான் உங்களை மாதிரியான முதல் மனிதர்களுக்கான வேலையாக இருக்கணும். அந்த விஷயத்தை நம்ம மனசுல இருந்து ஆரம்பிக்கணும். சமூக சேவைனா என்னங்க, நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு ஏதாவது ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டு ஒரு புகைப்படம் எடுத்து வெளியில இருந்து ப்ரொஜெக்ஷன் பண்றது கிடையாது. இப்ப கூட இந்த கேமரா மூலியமாக கிட்டத்தட்ட 7 கேஸஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகள்ல கடைசி 2-3 மாசங்கள்ல 7 கேஸஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்ப அவர் சொன்னாரு, நினைச்சிருந்தா அந்த 7 கேஸ்ல யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்கன்னு குற்றம் பண்ணவங்கள நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்க முடியும்னாரு. உண்மையிலே குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, திருத்தப்படக்கூடியவர்கள். அப்ப திருத்தப்படக்கூடியவர்கள் அடையாளப்படுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டார். அப்ப அவ்வளவு நல்ல எண்ணங்களும் நல்ல மனுஷங்களும் இன்னைக்கு நம்மளோட சேர்ந்து கை கொடுத்து நம்மெல்லாம் சேர்ந்து செய்வோம்னு நினைக்கிறாருன்னா இனிமே இந்த பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம குழந்தைங்கள்ல இருந்து சொல்லி கொடுத்து வளங்க. தவறு பண்ணக்கூடாதுடா. இந்த பிக் பாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, ஒரு அந்த 100 நாட்களும் அவ்வளவு கேமராங்களை வச்சு ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் காமிச்சாங்க. அது பணமாக கமர்ஷியலாக இந்த உலகத்திற்கு காட்டப்பட்டுச்சு. ஆனால் இந்த இடம் அதே மாதிரி தான். அதை அப்படியே மாற்றி சொல்லுங்க, இங்க நீ தவறு செய்யக்கூடாதா, தவறு பண்ணா ஒருத்தவன் பார்த்துப்பான்னு இவ்வளவு நாளா மேல இருக்கக்கூடிய ஆண்டவனை கை காமிச்சிட்டு இருந்தோம். இனிமே நம்ம வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய செக்யூர் அவர் சிட்டி இன்ஸ்டால் பண்ண சிசிடிவி கேமராவை காட்ட போறோம். அவ்வளவு நம்பிக்கை வரணும். அப்பதான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கண்காணிக்கிறான்ற எண்ணம் வந்ததுன்னா தவறு பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, எல்லா மனிதர்கள்கிட்டயுமே ஒரு ரிக்வெஸ்ட், தவறுகளே நடக்காம இருக்கிறதுக்கு செக்யூர் அவர் சிட்டி தேவையில்லை, தவறுகளே நடக்காம இருப்பதற்கு சரியான மனிதர்களை உருவாக்குவதுதான் தேவை. அதோட முதல் படிதான் செக்யூர் அவர் சிட்டியை இன்ஸ்டால் பண்றாங்க. இன்னொருத்தர் இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய காரியங்களால இன்னொரு மனுஷன் சிறிய அளவு
துன்பப்படுறானா அது இந்த உலகத்தின் மிகப்பெரிய தவறு, தண்டிக்கப்பட வேண்டிய தவறுன்றதை உணரணும். நம்ம செய்யக்கூடிய எந்த செயல்களாலும் இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அது தவறு. அப்ப அந்த தவறுகள் நடக்காத அளவுக்கு நம்ம மனசளவுல மாற வேண்டியதுதான் நம்மளோட முதல் முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுது. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த உலகத்திலேயே சிறந்தவர்கள் குழந்தைகள் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு காலத்துல எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட எல்லாம் நாங்கெல்லாம் அவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் மாறவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வெறும் 3 வயசு ஆகக்கூடிய 4 வயசு ஆகக்கூடிய குழந்தைகிட்ட இதான்ப்பா ரோட் சேஃப்டி ரூல், இப்படிதான் ஹெல்மெட் போட்டு தான் இங்க வரணும், ஏன்பா இந்த கோடு வச்சிருக்காங்கன்னா இங்க இதுக்கு மேல தாண்டி வண்டியை நிறுத்தக்கூடாது, ஏன்பா அவர் ஹெல்மெட் போட்டு வரான்னு கேட்டா ஹெல்மெட் போட்டு வந்தா தான் சேஃப்டியா இருக்க முடியும், கீழே விழுந்தா அடிபட முடியாது, இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு நாங்க ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும், ஒவ்வொரு ஜூரிசெக்ஷன்லயும் பார்க்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, அப்பா நீ ஏன்பா ஹெல்மெட் போட்டு வரல, நீ கீழே வந்தா உனக்கு என்ன ஆகும், அந்த சின்ன குழந்தை கேட்கிற கேள்விதான் இந்த உலகத்தோட வெற்றியா இருக்கு. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கல்வி ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தோட தலை சிறந்த ஆயுதம் கல்வி மட்டும்தான். இன்னைக்கு ரிஜாய் பிரதரால இவ்வளவு தூரம் வந்து இந்த விஷயத்தை செய்ய முடியும்னா அவர் கற்ற கல்வியின் மூலமாக, கிடைத்த அறிவின் மூலமாக, கிடைத்த பணத்தின் மூலமாக, சம்பாதித்ததில் ஒரு பங்கு இல்ல, சம்பாதித்ததுல மொத்தமும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து உட்கார் நிக்கிறார் இல்லையா? அதே பண்பை தான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உருவாக்கணும். பசங்க என்னைக்குமே இன்னொருத்தவங்க உதவி செய்வாங்கன்ற இடத்துக்கு போறதை விட, யார் உதவி செய்வாங்கன்னு அங்க போய் நிக்கிறத விட, நான் எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியும்ன்ற எண்ணத்தோட உருவாகக்கூடிய மனிதர்கள் தான் இந்த உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. அதற்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணலாம். இதே பட்டினம்பாக்கத்துல இதே இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய இடத்த அந்த செக்யூர் யூனிவர்சிட்டியால இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கேமராவை சரியாக பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு ஒரு தலைவனாக மாறி தவறுகள் நடப்பதை கேமராவை விட அதிகமாக கண்காணிக்கக்கூடிய மனிதர்களாக நீங்க இருந்து அந்த இடத்தை தடுத்து நிறுத்துறவர்களாக இருந்தீங்கன்னா, உங்க பசங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தாங்கன்னா, ஏழ்மையில பின்தங்கிய இடத்துல இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா, இதே இடத்துல நீங்க நல்லா படிக்க வச்சு சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனமான ஐஐடி மெட்ராஸ் என்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனத்துல ஜேஇன்ற எக்ஸாமினேஷன் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை படிப்பதற்கு தேர்வு செய்து அவர்களை தயார் செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாக உங்க முன்னாடி நிற்கும். அவர்களை உருவாக்குவது என்னுடைய கடமையாக நிற்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்காகவே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் ஒரு திட்டம். அந்த திட்டத்தோட தலைவர் நான் தான். இன்னைக்கு அவர் ஒரே ஒரு விஷயத்தான் சொன்னாரு, ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னா எல்லாராலையும் உள்ள வந்துட முடியாதுல்ல, அதை எப்படியாவது மாற்ற முடியுமான்னு கேட்டாரு. நாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கும்போது சென்னையில தான் பைலட் ட்ரை பண்ணோம். எப்படி இன்னைக்கு செக்யூர் யூனிவர்சிட்டி சென்னையை முயற்சி பண்ணதோ அதே மாதிரி சென்னையை தான் முயற்சி பண்ணோம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழ் வழியில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களை சந்திச்சோம். அவங்களால ஐஐடி மாதிரி படிப்பு படிக்க முடியுமா? ஏன்னா +2 தாண்டி ஜெயின்னு ஒரு எக்ஸாம் எழுதி 16 லட்சம் பேர் அதுக்கு எக்ஸாம் எழுதி அதுல 2.5 லட்சம் பேர் செலக்ட் ஆகி அதுல இருந்து 16,000 பேர் செலக்ட் பண்ணி அதுல இருந்து கடைசியா முதல் 1000 மார்க் எடுத்தவங்க தான் ஐஐடியில் வந்து படிக்க முடியும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ல அரசு பள்ளியில படிக்கிறவங்க செலக்ட் ஆக முடியுமான்னு சொல்லி சென்னை ஃபுல்லா தேடினதுல மெட்ரிகுலேஷன்ல எழுதின 1000 பசங்க எக்ஸாம் எழுதினா 31 பேர் பாஸ் ஆனாங்க. அரசு பள்ளியில 100 பேர் எக்ஸாம் எழுதி 61 மாணவர்கள் பாஸ் ஆகி மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட இது வாங்கினாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. ஆதி திராவிடர் மற்றும் நலங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் சார்ந்த மாணவர்கள் SC ST SCA இருந்தவங்கல்ல மலைவாழ் மக்கள்ல இதுல யாருக்காவது உபயோகப்படுமான்னு கேட்டார். நான் போய் மீட் பண்ணேன், பசங்களோட பேசினேன். 21 பசங்க எக்ஸாம் எழுதினாங்க, 6 பேர் பாஸ் ஆனாங்க. அந்த 6 பேரையும் CM கூப்பிட்டு மீட் பண்ணாரு. அந்த 6 பசங்களையும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணாரு. அவங்க பெற்றவங்க கேட்குறாங்க, என்ன சார் என் புள்ள பண்ணிட்டான், அவன் நல்ல மார்க்லாம் எடுக்கலையே, என்ன சார்னா, நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் கேள்விப்பட்டிருக்கியாமான்னு கேட்டார். ஆமா சார் அப்படின்னா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு என்ன மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோ அதை விட 100 மடங்கு சிறந்த மாணவன் உன் பையன் நிரூபிச்சிருக்காமா, ஏன்னா ஐஐடியில் உன் பையன் சீட்டு பிடிச்சிருக்கான்ற ஒரு வார்த்தையை தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப அவங்களோட எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த 6 பேர் படிக்கிறதுக்கான மொத்த ஃபீஸையும் CM அவர்கள் எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இன்னைக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையை சார்ந்த மாணவர்கள் எங்க இருந்து வந்தாலும், தமிழ்நாட்டில இருந்து எங்க இருந்து வந்தாலும் அவர்கள் மொத்தமா படிக்கக்கூடிய ஃபீஸை இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பே பண்ணிட்டு இருக்கு இலவசமாக படிப்பதற்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. கல்வியை சார்ந்து நகர்த்துங்க. இதெல்லாம் நாங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் தெரியுமா? சமூகம் சார்ந்து பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சமூகம் சார்ந்து எண்ணக்கூடிய மனிதர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் சரியான முறையில் பயன்படுத்துவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு செக்யூர் யூனிவர்சிட்டியை சரியா பயன்படுத்துறவர்களுக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி உங்களுடைய ஊர்ல உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா படிக்கணும்ன்றதுல மட்டும் முயற்சி பண்ணுங்க. பணம் சார்ந்து வேலை சார்ந்து தயவு செய்து அனுப்பாதீங்க. அது 10 ரூபாய் பணமாக இருக்கட்டும், அதுல ஒரு வாட்டி 10 ரூபாய் பார்த்துட்டாங்கன்னா படிச்சுட்டு சம்பாதிக்கிறதா இப்பயே பாக்குறமேன்ற எண்ணம் அவங்களை படிப்பு போக விடாது. தயவு செய்து அதுக்குள்ள போகாதீங்க. அவர்கள் சம்பாதிக்க வேண்டிய நேரம் வரும். ஒரு 18 வயசை தாண்டிட்டோம், அதுக்கப்புறமா சொல்லுங்க நீ காலேஜ் போய் படி, வேலை பார்த்துக்கிட்டே படி, தப்பு இல்லைன்னு சொல்லுங்க. அப்பதான்
படிப்போட அருமையும் பணத்தோட அருமையும் தெரியும். பணத்தோட அருமையை பார்க்கும்போது படிப்பு எவ்வளவு முக்கியன்றது தெரியும். படிப்போட அருமையை சேர்ந்து பயணிக்கும் போது வாழ்க்கையோட அருமை என்னன்னு தெரியும். வாழ்க்கையில ஜெயிக்கும் போது இன்னைக்கு செக்யூர் அவர் சிட்டின்னு ஒரு நிறுவனம் எப்படி சென்னைக்கு வந்துச்சோ அதே மாதிரி பட்டினம்பாக்கத்துல பிறந்த உங்க பையன் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் இன்னைக்கு இந்த சேவையை செய்யக்கூடிய அளவுக்கு மாறுவான். அதுதான் இந்த உலகத்திற்கு தேவையான ஒரு விஷயம். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்பவுமே நாம்னு இருக்கணும். நான்னு சொல்லவே கூடாது, நாம்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்லப்பா, பக்கத்துல இருக்கிறவன் ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும். அப்படி எண்ணத்தோட சேர்ந்து வாங்க. நீங்க, நானு, நம்ம டீம்னு எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்து இந்த பட்டினம்பாக்கம், ஏன்னா இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ளூ ஃபிளாக் பீச்னு சொல்லி இன்னைக்கு நம்ம இனாகிரேட் பண்ண போறாங்க. அடுத்த வாரம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால ப்ளூ ஃபிளாக் பீச்சாக மெரினா பீச் டிக்ளேர் பண்றதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. ஆனால் அடுத்த 1 வருட காலங்கள்ல பட்டினம்பாக்கம் தான் உலகத்திலேயே சிறந்த ஒரு பீச்சை ஒட்டி இருக்கக்கூடிய சிறந்த படைப்பாளிகள் உருவாகக்கூடிய இடமாக மாறுறதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து பயணிப்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த கைத்தட்டல் பத்தாது, ஏன்னா அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழுத்தமாக இருந்துச்சு, அவ்வளோ அறிவாபூர்வமாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இன்னொரு ஸ்பீக்கர் நம்ம மேம் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. மிஸ்ஸஸ் விஜயகுமாரி ஜி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஃபோர்சைட் எஸ்டேட் போலீஸ் ஸ்டேஷன் பட்டினம்பாக்கம். ஸோ அவங்கள வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறேன். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். சடக்குன்னு மாட்டி விட்டுட்டாங்க, எல்லாருக்கும் தெரியுது. உண்மையிலேயே சொல்ல போனேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக வந்து ரிஜாய் சார் வந்து எடுத்த முயற்சிங்கிறது கொஞ்சம் நஞ்ச முயற்சி கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக அவர் வந்து அந்த முயற்சி எடுத்திருக்காரு. மகிழ்ச்சி என்பது வந்து பெறுவதில் இல்லை, கொடுப்பதில் தான் என்பதை நிரூபித்து காட்டி தான் சார் வந்து இந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இந்த சேஃப் சிட்டி அதில் வந்து நம்ம செக்யூர் எந்த இடத்துல ஒரு தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு பெரிய கலை. அது ஒரு இடத்த தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு பெரிய கலை. அதை வந்து ரிஜாய் சார் வந்து அதை எவ்வளவு டெக்னிக்கலாக வந்து எடுத்து இந்த இடத்துக்கு இதை நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னால் மிக சிறப்பான பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை வந்து அவர் உறுதிப்படுத்தி அதை வந்து என்னுடைய சகோதரர் செந்தில் அவர்கிட்ட வந்து மூலமாக என்கிட்ட வந்து அவர் சொன்னார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சார், அது சேஃப் சிட்டியாக நீங்கள் எங்கள் இடத்த தேர்ந்தெடுத்து நீங்கள் இதில் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி சொன்னேன். செக்யூர் ஓகே. அப்புறம் வந்து இன்னொரு இது நான் சொல்லணும்னு சொன்னால், இது வந்து குற்றங்கள் வந்து நடந்த பிறகு கண்டுபிடிக்கிறத விடவும் நடக்காமல் தடுப்பதற்கும் இந்த சிசிடிவி கேமராஸ் வந்து நமக்கு இது 3ஆம் கண் அப்படிங்கிற இதில் வந்து நமக்கு இது நல்ல ஒரு ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கு. இதில் வந்து என்ன சொல்லலான்னு சொன்னால், ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். நிறம் மாறும் மனிதர்களிடம் தோற்று போனேன் நான் என்றது ஒரு பச்சோந்தி. ஏன்னா மனம் வந்து எப்போவுமே என்னது குரங்கு போல் மனம் மாறிட்டே இருக்கும். நிறைய வழக்குகள் வந்து இன்றைக்கி வந்து அக்யூட்டல் ஆகி விடுதலாகி போகிறதுக்கு காரணம் வந்து மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணால் கூட பார்த்துருப்பாங்க, ஆனால் நீதிமன்றத்தில் வந்து அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இதனால் வந்து பல குற்றவாளிகள் வந்து தப்பித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருந்த இந்த கால சூழ்நிலையில் ஒரு அருமையான ப்ராஜெக்டு சார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிசிடிவி கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங் டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம கோர்ட்டில் வந்து அதை சப்மிட் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரென்தனிங் டாக்குமெண்ட்ஸு கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து யதார்த்தத்தின் அடிப்படையில் வந்து இந்த பல வழக்குகள் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் வந்து இன்றைக்கி ஒரு 3ஆம் கண்ணாக இருந்து நம்ம ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஒற்றுமையோடு இணைத்து அனைத்து மக்களையும் இணைத்து நம்ம வந்து யோசிச்சிருக்கீங்களா, உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்து வருவார் அப்படின்னு எப்போது யாராவது நினச்சி பார்த்தீங்களா? உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி இல்லை, நம்ம எல்லாருமே
நம்ம செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக செஞ்சோன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் நமக்கு சப்போர்ட்டும் பாதுகாப்பு கிடைக்குங்கிறத அந்த ஒரு மூலதனத்தை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சதுனால இன்றைக்கி ஐயா அவங்களே நம்ம வாழ்த்தி இந்த இதை இன்னாகிரேட் பண்ணி வச்சுட்டு போகிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துனதுக்கு சீனிவாசபுரம் மக்கள் மற்றும் ரிஜாய் சாரு இங்கே தலைமை தாங்கியிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Sorry to bother you. Especially, I really want to thank to the police department. Last 2 months, madam initially நம்ம மேடத்தை பார்க்கும்போது மேடம் கேட்டுட்டு இருந்தேன், உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும். 2 மாசமா பிட்வீன்ல கால்ஸ்ல இருப்பேன், கேள்வி கேட்டுட்டு இருப்பேன். கடைசியில் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே டெப்யூட்டி கமிஷனர் ஸ்ரீ கார்த்திக் சார் அவருமே சொல்லியிருந்தது, கேமரா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நல்ல விஷயம். நேற்றைக்கு ஜாயின்ட் கமிஷனர் கிட்ட பேசியிருந்தது. ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும், இது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இது யாருடையுமே ப்ரைவசி க்ராஸ் பண்ணக்கூடாது. இது ப்ராப்பராக நம்ம கவனிக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால இந்த மாதிரி போலீஸ் சப்போர்ட் இருந்தால் இங்கே மட்டுமல்ல, இந்தியாவிலே எங்கே வேணாலும் நமக்கு செக்யூர் அவர் சிட்டி கொண்டு வரலாம். எல்லா வீட்டிலுமே சிசிடிவி கொண்டு வரலாம். வீடு மட்டுமல்ல, வேர் ஹவுஸ், ஆஃபீஸ் ஸ்பேசஸ், ஆஃபீஸ் பில்டிங், க்ரோசரி, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கேமரா வந்தால் தான் அதோட ஒரு ப்ரையாரிட்டி வரும். அதனால ஒன்ஸ் அகெயின் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ போலீஸ் நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. நாட் ஈஸி டாஸ்க். இப்போ நான் பிளான் பண்ணி ஓகே இந்த மாதிரி ஐயா வருது, ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் மகாதேவன் சார் வருது, பத்மஸ்ரீ MK நாராயண் சார் வருது, நிறைய விஐபிஸ் வருது. நான் போனால் இந்த மாதிரி சேஃப்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் கடவுள் நம்ம நல்லது செய்தால் நான் மட்டும் போகாதில்ல, நல்ல இடம் வேணும், நல்ல டைம் வேணும், நல்ல மக்கள் வேணும், எல்லாம் சேரும்போது தான் நல்லது நடக்கும். அதுக்காக உத்தம உதாரணம் தான் இந்த மாதிரி கேம்பெயின், இந்த மாதிரி போலீஸ்கார். ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் த ஹோல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் த வண்டர்ஃபுல் சப்போர்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ரிஜாய் சார். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் பேச போகிறாரு. மிஸ்டர் M. முகமது சாஹில், பிரசிடென்ட் ஆஃப் ஆல் பீப்புள் வெல்ஃபேர் அசோசியேஷன், ஸ்ரீனிவாசபுரம். வெல்கம் சார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நம்ம சங்கத்தின் ஆலோசகரான செந்திலை அணுகி நம்ம சங்கத்தை அணுகினார் ரிஜாய் தாமஸ் சார். இந்த பகுதியில் நாங்கள் கேமரா பொருத்த போகிறோம், செக்யூர் கேம் இந்தியா மூலம் பொருத்த போகிறோன்னு சொன்னோம். நாங்கள் யாருமே நம்பலை. நம்ம பகுதிக்கு 200 கேமரா பொருத்த போகிறேன்றாரு. இவர் எந்த கம்பெனிலேருந்து வரார், எங்கேருந்து வரார், என்னன்னு சொல்லி நாங்கள் நம்பாமல் நாங்கள் பல ஆலோசனை நடத்தினோம். அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து 3-4 தடவை வந்தாங்க, ஆலோசனை பண்ணாங்க. அப்புறம் கேமரா இறங்கிச்சு, கேமரா பொருத்தப்பட்டது. அப்புறம் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஆலோசனை நடத்தினோம். இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வராங்க, அப்புறம் முன்னாள் தேசிய பாதுகாப்பு செயலாளர் வராங்க, இவங்கெல்லாம் நம்ம ஏரியாவுக்கு வருவாங்களா, இங்கே பாதுகாப்பு இருக்குமா, அதில் ஒரு சந்தேகம் வந்தது. அதை ஒரு 4-5 ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். அதுவும் இன்று நடந்துச்சு. நம்ம பகுதிக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்துட்டாங்க, முன்னாள் தேசிய பாதுகாப்பு செயலாளர் வந்துட்டாங்க, காவல்துறை உயர் அதிகாரி வரதா இருந்தது. அவங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்தது. அவங்க உயர்வான நோக்கத்தோடு செக்யூர் கேம் இந்தியா, செக்யூர் யுவர் சிட்டி என்ற முழக்கத்தோடு நம்ம பகுதி முதல் கட்டமாக நம்ம பகுதிக்கு 100க்கும் மேற்பட்ட கேமராக்களை பொருத்தியிருக்காங்க. அனைவரும் சொன்னது என்னென்னா, இதை தயவுசெய்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, தவறாக பயன்படுத்தாதீங்க. இதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நம்ம மக்கள் அனைவரும் இதை அவங்க என்ன நோக்கத்தோடு இங்கே பொருத்தப்பட்டாங்களோ, நம்ம பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அவங்களுடைய முழக்கமே என்னென்னா, செக்யூர் யுவர் சிட்டியா, நமது நகரத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கம் தான் அவங்க முக்கியமாக எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம இலவசமாக கொடுத்துட்டாங்க, நம்ம சுற்றி இல்லாது யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க, நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலான்னு இல்லாமல் அதை சிறந்த முறையில் பாதுகாத்து காவல்துறைக்கும் உதவியாக இருந்து நம்ம குற்றங்களை தடுத்து குற்றவாளிகள் இல்லாத ஒரு பகுதியாக நம்ம இந்த சீனிவாசபுரத்தை உருவாக்கணும். அதுக்கு நம்ம சீனிவாசபுரம் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பாக இருக்கணும். இந்த நிறுவனத்தை நடத்தி செல்லும் ரிஜாய் தாமஸ் சார் அவர் மட்டும் நடத்தி செல்ல முடியாது. அவர் கூட இருக்கிற அனைத்து அவர் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும், ML ஜோஸ் சார், அவர் கூட இருக்கிற
ஸ்ரீகாந்த், எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது, ஞாபகம் இல்லை, அதனால் எல்லாரும் பேர் சொன்ன மாதிரி நினச்சிங்க. எல்லாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மேடம், இன்னொரு மேடம் இருக்காங்க, அவங்க பேர் தெரியல. எல்லாரும் இணைந்து டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டீமோடு என்றைக்குமே எப்போவுமே எங்கே சப்போர்ட் தேவைப்பட்டாலும் இந்த சீனிவாசபுரம் அனைத்து மக்கள் நல சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆட்களுக்கு எல்லாமே வந்து நம்ம ஹானர் பண்ண போகிறோம். ஸோ நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ அடுத்ததாக கார்த்திக் வி ஃப்ரம் ஹர்ஷா விஷன், ஒரு நல்ல கைத்தட்டல் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ அடுத்ததாக ஹரிகிருஷ்ணன் வி ஃப்ரம் ஹர்ஷா விஷன், ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கும் போது கம்ப்ளீட் டெக்னீஷியன் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணவங்க. ஆக்சுவலி இது வந்து ஹரி, இவரு தான் நம்மளோட கேம்பெயினோட டெக்னிக்கல் எல்லா ஒர்க்குமே சூப்பராக முடிச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, தே கிவ் த பெஸ்ட் ப்ரைஸ். அவர் நார்மல் கேமரா இன்ஸ்டால்மெண்ட் பண்ணுற போது எவ்வளோ ப்ரைஸ் இருக்குமோ அதோட 50% டவுன் பண்ணி தான் நமக்கு இந்த கேம்பெயின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது ஏன்னா செக்யூர் அவர் சிட்டி நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறதுனால அவர் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுரேஷ் பேகன் சார், நீங்களும் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஸோ நான் இட்ஸ் டைம் ஃபார் ஃபெலிசிட்டேட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவங்க 10th and 12th ஸ்டாண்டர்டில் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து இன்னைக்கு ஹானர் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ ரெக்வஸ்ட் ராதாகிருஷ்ணன் சார், ப்ளீஸ் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சார். எல்லாமே நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் ப்ளீஸ் வந்துடுங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிடுறேன், நீங்கள் லைனாக ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள கூப்பிட்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் முகமது கலாம். ஸோ 10th வந்து 417 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். முகமது கலாம். ஸோ 10th 417 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். முகமது கலாம். ஸோ பேரண்ட்ஸுமே வரலாம் கூட. எஸ், நல்லா ஜோராக கைத்தட்டல் கொடுத்துடலாம் எல்லாருமே. ஸோ முகமது கலாம் 417 மார்க்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ அடுத்ததாக ஆயிஷா பேகம் 10th ஸ்டாண்டர்ட், ஷீ ஸ்கோர்ட் 461 மார்க்ஸ். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ அவங்க கைத்தட்டல் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ ஆயிஷா பேகம் 461 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 10th ஸ்டாண்டர்டில். ஸோ அடுத்ததாக ஏஞ்சலின் நூறு மேரி. ஸோ நீங்கள் எல்லாமே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ அடுத்ததாக முகமது ஆஷிக் 10th ஸ்டாண்டர்டில் ஹி ஸ்கோர் 458 மார்க்ஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் கைத்தட்டல் நீங்கள் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கலாம். அண்ட் 10th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் இஃபான். ஸோ ஹி ஸ்கோர் 384 மார்க்ஸ். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ வந்துட்டு உங்களோட ஹானர் வாங்கிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் இறங்கலாம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் எஸ் இஃபான், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு மோட்டிவேஷன், ஒரு சியர் அப். ஸோ
அவங்க 10th and 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிற மார்க்ஸ்க்கு டுடே we are honoring them. ஸோ அடுத்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்பர்ட் ராஜ் who secured 423 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு 12th. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வெல்கம் ஆல்பர்ட் ராஜ். ஸோ நல்ல கைத்தட்டல். ஸோ அடுத்ததா ஷைனி அலைஸ் 417 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 12th ஸ்டாண்டர்டில். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஷைனி 417 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கைத்தட்டல். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்ததாக மஹிமா ஃபாத்திமா 578 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஸோ மஹிமா ஃபாத்திமா 578 in our 12th standard. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அந்த கைத்தட்டல் பத்தாது, இன்னும் ஜோராக கைத்தட்டல் கொடுக்கலாம். மஹிமா ஃபாத்திமா 578. ஸோ பேரண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போகலாம் ஸ்டேஜ்க்கு. அண்ட் ஆல்சோ அவங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஸோ நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ அடுத்ததான் நிவேதா 471 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ நிவேதா இங்கே இருக்கீங்களா? ப்ளீஸ். கைத்தட்டல் கொடுத்துடலாம் நிவேதாக்கு. 471 மார்க்ஸ் in our 12th standard. And last but not least, Prabhu Ishwar 570 marks in 12th standard. Congratulations to each and everyone. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் டுடே அதுக்கான ஒரு ஹானர் தான் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃப்ரம் ஆர் செக்யூர் ஆர் சிட்டி டீம் கிட்டேருந்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு நல்ல கைத்தட்டல். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசபுரம் அனைத்து மக்கள் நல சங்கம் அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து ஹானர் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்குமே ஒரு பலத்த கைத்தட்டல் நீங்கள் எல்லாருமே கொடுத்துடலாம். பிகாஸ் அவ்வளோ சப்போர்ட் இன்னைக்கு வந்ததுலேருந்து. ஸ்டூடெண்ட் நேம்ஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறேன். எஸ் அக்ஷயா இருக்கீங்களா ப்ளீஸ்? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ அக்ஷயா 506 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 12th ஸ்டாண்டர்டில். ஸோ முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில்நாதனியே இங்கே இருக்கீங்களா? நான் கூப்பிடுறவங்க இங்கே இருக்கீங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஒரு நல்ல கைத்தட்டல். ஸோ இவங்க எல்லாருமே ஸ்ரீனிவாசபுரம் அனைத்து மக்கள் நல சங்கம் டீம். ஸோ அவங்க கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்ததான் சாதிக் பாஷா எம். ஸோ நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். இல்லை வரும்போதே ஃபோனை கொடுத்துட்டு வராரு, ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியை க்ரியேட் பண்ணி எப்பவுமே வச்சுக்கிறதுக்கு. ஸோ எஸ் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் சாதிக் பாஷா எம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசபுரம் அனைத்து மக்கள் நல சங்கம் தலைவர் நம்ம கூட இருக்காரு எம் முகமது ஜாஹிர் சார். ஸோ சங்கம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆனர் பண்ணுறாங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஸோ டீம் மெம்பர்ஸும் எல்லாருமே வந்துடலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து டீம் இல்லாமல் வந்து அந்த அசோசியேஷன் இல்லை. ஸோ அதனால் டீம் மொத்தம் வந்துடலாம். ஸ்ரீனிவாசபுரம் அனைத்து மக்கள் நல சங்கம் குழு எல்லாருமே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா?
ஸோ அந்த ரோலிங் ட்ராஃபியும் அப்படியே வாங்கிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து ஒப்படைச்சாச்சு. ஸோ முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீனிவாசபுரம் அந்த டீமுக்கு தான் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஆக்சுவலி எல்லாருக்குமே அகைன் வணக்கம். இது ராதாகிருஷ்ணன் சார், ஹி இஸ் அ ரிட்டையர்ட் போலீஸ்மேன் ஃப்ரம் த கேரளா. ஓகே, அவரை பற்றி பேசுறது எப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா சப்போர்ட்டுமே தேவை. சம்டைம் நம்ம வந்து ஸ்டக் ஆகிடும், நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டக் ஆகிடும். அந்த டைமில் நமக்கு ஒரு வேர்ல்டு பேங்க் தேவை. அது சார் வந்து சம்டைம் என்னோட வேர்ல்டு பேங்க். ஓகே, ஸோ whenever we need a kind of support, sir is there always to support. Not only like a bank wise, if we need any advice, if we want to connect any good people in the market, sir is there always, is there like our mentor to support us. And sir, I want to thank you from my heart to for all the support, sir. Thank you. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் விஜயகுமாரி, சி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸோட எஸ்டேட் போலீஸ் ஸ்டேஷன் பட்டினம்பாக்கம். ஸோ ரெஜாய் சார் உங்கள் கையால் ஹானர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. எல்லாருமே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அடுத்ததாக நம்ம ஸ்பீக்கர் ஹரிகிருஷ்ணன் என், ஐஐடி மெட்ராஸ். ரொம்ப அழுத்த திருத்தமாக இப்படி தான் இருக்கணும், இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே, பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நிறைய மெசேஜ் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே சார். அண்ட் அ ஸ்மால் ஹானர் ஃப்ரம் அஸ் டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பல நேரத்தில் வந்து என்னதான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு எக்ஸாம்பிளை கை காட்டி ஒரு விஷயத்த பேசினாங்க. ஸோ நர்மதா சம்பத் மேம், ஃபார்மர் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் ஸ்டேட் தமிழ்நாடு ஆஃப் இந்தியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே மேம். ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸாம்பிளே வந்து சொல்லி இன்னைக்கு கேமரா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ ரஜாய் சார் நீங்கள் ஸ்டேஜில் இருங்க. உங்கள் நண்பர் ராஜேஷ் அண்ட் செந்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப சார்பாக உங்களை வந்து ஹானர் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஸோ ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துலாமா? 2 பேருமே வந்து சாரோட நண்பர்கள். ஸோ ராஜேஷ், செந்தில் சார் நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நண்பரை வந்து இங்கே வந்து கௌரவப்படுத்துகிறாங்க உங்கள் முன்னிலையில். ஸோ ஒரு நல்ல கைத்தட்டல். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். சாரை எந்த இடத்துல மீட் பண்ணனோ அதே லோகோ சார்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ சொன்னது எல்லாமே சும்மா, சார் இதெல்லாம் பண்ணல, அவரோட மைண்டில் வேற இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு ஒரு கடுகு அளவு தான் வெளியே வந்திருக்கு, அதில் நம்ம ஒரு பார்ட்டு தான். அந்த ஆலமரத்தில் சின்ன வேறு தான் இந்த இடம், அது போக போக தெரியும். அவ்வளோதான். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. சார் கரெக்டான இடத்துல வந்திருக்காரு. இன்னும் வேறு வேறு இடம் போயிடுவார், நம்மளை அடிக்கடிக்க டச் பண்ணுவார். இன்னும் நிறைய இடம் இந்த மாதிரி மாறும். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. நான் ஆக்சுவலி இங்கே சென்னையில் இந்த ஸ்ரீனிவாசபுரம் பட்டணப்பாக்கம் வந்ததுக்கு அப்புறமா இங்கே ரெஸ்டாரண்ட் போயிடு, ராஜோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் போய் நான் கேட்டேன், சார் இந்த ஏரியாவில் யாராவது நமக்கு கனெக்ட் பண்ண முடியுமா, நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதே மாதிரி நம்ம கையில் செக்யூர் சிட்டி சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணுறேன், உங்களுக்கு யாராவது தெரியுமா? இம்மிடியேட்டு யோசிக்காம அப்பளே they call Sendil and they call one more person and also the people from the Srinivasapuram. So once again, thank you brother. Again, thank you for all people welfare association in Srinivasapuram. Thank you. ஸோ எஸ், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே நன்றி. ஒரு நல்ல கைத்தட்டலோட இந்த விழாவை முடிக்கலாம். ஏன்னா 1 நாள் 2 நாள் கிடையாது, 3-4 வருஷமாக இதுக்கான பின்னாடி உழைப்பு, 3
மாசத்துக்கு முன்னாடி இதோட இனாகிரேஷன் கிராண்டா நடந்துச்சு. அண்ட் 3 monthsலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஸ்ரீனிவாசபுரத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க் எந்த அளவுக்கு ஸ்பீடா நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஸோ ஒர்க் எஸ் between I forgot one person actually அவர் வந்து எப்பவுமே பிஸியா இருக்குமே. இட்ஸ் வெரி ஐ நெவர் தாட் அவர் இன்னைக்கு வருமானு எனக்கு தெரியல. இட்ஸ் மிஸ்டர் சுரேஷ். he is from Indian Oil, the GM of the Southern India. Okay, எப்பவுமே whenever I ask sir நம்ம இந்த மாதிரி பண்றோம், இந்த மாதிரி கேம்பெயின் பண்றேன், he is always there us to support. சார் நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வரல, ஒரு மொமெண்டோ கொண்டு வரல, நான் என்னுடைய ஹார்ட் கொடுக்குறேன் சார். இது வந்து அவர் ஸ்பெஷல் கப், அது வந்து பெரிய கப், இது வந்து சின்ன கப். வணக்கம். ரிஜாய் சாருக்கு அதே மாதிரி இந்த செக்யூர் அவர் சிட்டிக்கு நம்ம எஸ்ஓசி போட்டுடுவார். எஸ்ஓசி அப்ப அந்த டைட்டிலை பத்தி அவர் ஒரு கேள்வி கேட்டேன். ஓகே, சீனா கண்ட்ரியா, சீனா சிட்டியா, சீனா சிட்டிசனா, சிவிலைசேஷனா? நான் நினைச்சு இந்த மாதிரி யோசிக்கணும்ல. அதே மாதிரி இவ்வளவு அவர் நேற்று கொச்சியில இருந்தது, லாஸ்ட் நைட் தான் சென்னையில வந்ததுக்கு அப்புறமா நம்ம சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம இது இடத்துக்கு வந்திருக்கோம். ஒன்ஸ் அகெயின் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லிடுறேன் ரிஜாய் சாரை பற்றி. அதாவது சார் செய்கிற இந்த சேவை வந்து நான் கோயிலுக்கெல்லாம் நிறைய போகிறது கம்மி. ஏன்னா கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை செஞ்சு செய்ய முடியாது, யாரையாவது அனுப்புவார். அது மாதிரி ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. அதனால் அவர் பக்கத்துலையாவது இருக்கலான்றதுக்காக கூட இருந்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ எஸ், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒர்க் எந்த அளவுக்கு ஸ்பீடாக நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதையும் தாண்டி அவங்க சொன்ன அந்த 10,000 கேமரா வந்து மேபி அடுத்த 6 monthsலேயே வந்து ஆல்மோஸ்ட் எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் ஸ்பீடாக பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுமே கற்றுக்கணும். கரெக்டாக எப்படி அந்த கேமரா பார்க்குறது, ஏதாவது போச்சு இல்லை குழந்தையே தவறி போச்சு அப்படின்னா அந்த கேமரா அதையுமே கற்றுக்கோங்க. ஏன்னா அதையுமே அவங்க சொல்லித்தராங்க. வெறும் கேமரா மட்டும் பொறுத்துறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம். கரெக்டாக இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம இருக்க முடியாது, அதுக்காக தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கேமரா போட்டிருக்காங்க. ஸோ நீங்களுமே அதை கற்றுக்கோங்க. ஏன்னா உங்களால் 10 பேர் பயனடைகிறாங்கன்னா சந்தோஷம் தானே. ஒரு குழந்தை குறைக்குது அப்படின்னா சந்தோஷம் தானே. ஒரு திருட்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுவுமே சந்தோஷம் தான். கரெக்டா? ஸோ நீங்கள்லாம் கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்களா? நல்லா கை தட்டல் கொடுங்க பாப்பா. எஸ். ஸோ இதோட நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ. இங்கே ஒருத்தரை வந்து கண்டிப்பாக ஸ்டேஜுக்கு கூப்பிடணும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌமியா தாமஸ். ப்ளீஸ் கம். அண்ட் எம்எல்ஏட வைஃப் மிஸ்ஸஸ் எம்எல் அண்ட் ரிஜோட பையன் வாங்க வாங்க வாங்க. ஆக்சுவலா இவங்க தான் வந்து ஹிடன் லெஜெண்ட்ஸ். ஆக்சுவலா இவர் பின்னாடி ஃபுல் சப்போர்ட் இவங்க தான். அவங்க தான் சௌமியா தாமஸ் ஃபர்ஸ்ட் வந்தவங்க. இருக்கும். அண்ட் இவங்க வந்து மிஸ்ஸஸ் எம்எல். அண்ட் ஃபைனலி ஐ வாண்ட் டு கால் ராதிகா. ப்ளீஸ் கம். அவங்க ஒரு டாக்டர். ஆக்சுவலா அவங்க தான் வந்து இந்த வாய்ஸ், ஆக்சுவலா வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் சொல்லுவாங்களே. தேங்க்யூ. தேங்க்யூ. Actually, again, I'm sorry to interrupt and repeating the same thing. Again, I want to thank to Dr. Radhika Radhakrishnan. Day 1 இருந்து நம்ம கூட இருக்கு to take this campaign into always into the next level. நீங்க பார்த்துட்டே இருக்கும், she is there behind to show, to give all the support. Okay, thank you. And this is my son. It's my son Emmanuel Theo Rijoy. He is studying in 6th standard. நான் அவருக்கு முன்னாடி கேட்பேன், നിങ്ങൾക്ക് லைஃப்பில் ஆர் ஆகணும்? அப்போ அவர் சொல்லுவார் போலீஸ் ஆகணும். நான் அவர்கிட்ட சொல்லுட போலீஸ் எல்லாம் யூ ஷுட் பி அ சிஎம். நீங்கள் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் கிளாஸில் வந்து பொலிட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்.
பொலிட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஏதாவது தப்பு நடந்தது நீங்க கேட்கணும், அதுக்கு முன்னாடி நீ தப்பு பண்ணாத நடக்கணும், தானே நமக்கு கேட்க முடியும். அப்ப இவரு படிக்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், இவரு சாப்பிட்றது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரைஸ் சாம்பார் தான். இந்த கேம்பெயின் சக்சஸ் ஆகிறதுக்காக இவரும் நிறைய லைஃப்ல சாக்ரிஃபைஸ் பண்றேன், என்ன மிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் டு மை சன், மை ஃபேமிலி and my parents. No, what I'm trying to say, நான் லாஸ்ட் இவருக்கு கேட்டுட்டு இருப்பேன், எனக்கு லைஃப்ல என்ன ஆகணும், அப்போ அவர் சொல்லுவேன் எனக்கு அப்பா மாதிரி ஆகணும். That feel I feel proud. So thank you. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவங்க ஃபேமிலிக்குமே வந்து ரொம்ப ஒரு பெரிய நன்றியை சொல்லிடலாம். ஒரு ஃபைனல் கைத்தட்டல் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு இனாகிரேட் பண்ணியாச்சு இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்தடுத்த விழாவை நாங்கள் வந்து இனாகிரேட் பண்ணுறதுக்காக அடுத்த ஏரியாவுக்காக வி ஆர் வெயிட்டிங். The team செம்மஞ்சேரி இங்கே இருக்கு. ஆக்சுவலி இந்த இனிஷியலி வந்து நம்ம இந்த கேம்பெயின் யோசிக்கும் போது செலக்ட் ஆன இடம் வந்து செம்மஞ்சேரி. ஆனா செம்மஞ்சேரி பட்டண பக்கம் ஸ்ரீனிவாசபுரம் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியுமா? இவர் வந்து அண்ணன் தம்பி மாதிரி, இங்க தங்கி இருக்கிறவர் தான் அங்கே போயிருக்கு, இங்க அண்ணன், அதனால தான் அண்ணன் வேலை முடிச்சிருக்க, இனிதான் தம்பி கிட்ட வர. அப்ப அதனால இங்க தங்கி இருக்கிற எல்லா மக்களும் தான் அங்கே போயிருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, 26 நமக்கு பயம். ஏன் பயம்? டிசம்பர் 26 தான் நமக்கு சுனாமி வந்தது. இனி அது வரக்கூடாது. இனி ஜூலை 26 வந்தா செக்யூர் ஹவுஸை பற்றி யோசிக்குங்க, கேமரா சுனாமி, அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அதனால தேங்க்யூ செம்மஞ்சேரி டீம் ஃபார் த வண்டர்ஃபுல் சப்போர்ட். தேங்க்யூ. ஓகே. அவர் எங்க இருக்கு? இங்க வாங்க. அவர பேரு அவர் தான் செக்யூர் அவர் சிட்டி, இவரு தான் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்மளோட பிராண்ட் அம்பாசிடர். வாங்க. வேற யாராவது இருக்குல்ல? பேட்டு போலு. இவர் என்ன கேட்டது தெரியுமா? இவரு கேட்டது பேட்டு திருடி போகுது, போலு திருடி போகுது. எவ்வளோ பேட் திருடி போனாலும் அண்ணனை கால் பண்ணி, அங்களை கால் பண்ணிடுங்க. எவ்வளோ பேட் வேணும், எவ்வளோ போல் வேணும் சொல்லிடுங்க. ஓகே, நீங்க ஃபியூச்சரா சச்சினா வரணும். நோ தேங்க்ஸ். இது வந்து காற்றுல காட்டு அடிக்கணும் ஃபுட்பால். வேற ரெண்டு சின்ன பசங்க இருந்தது, அவருக்கும் நம்மளோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவரு நான் ஒரு சோசியல் மீடியால வீடியோ போடும்போது ஒரு விஷயம் சொல்லட்டுமா, குழந்தைகள் வீடியோ தான் மக்களுக்கு ரீச் ஆகும். இவரு மட்டும் சொல்றது செக்யூர் அவர் சிட்டிக்கு நன்றி. அது எங்கேருந்து வந்து தெரியுமா? ஃப்ரம் ஹியர். அது வந்து வேற மாதிரி. தேங்க்யூ. நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணிடுங்க. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. நம்ம கடைசி சொல்லியதுல நம்ம இவ்வளோ ப்ரோக்ராம் நடத்தியிருக்கேன்.
இந்த கடைசியில் இந்த மெசேஜில் 2 லைன் தான் செக்யூர் அவர் சிட்டி. அந்த அம்மா டாக்டர் தனியா ஸ்டேட் டுகெதர் பயத்தால பாதுகாப்பு பயத்தால இந்த பொண்ணு வந்து வேற ஓகே நம்ம கேமரா வந்ததுனால இந்த அம்மா அவங்க கொஞ்சம் திருப்பி கொண்டு வரப்போம். இதுதான் செக்யூர் அவர் சிட்டி. மற்ற எல்லாமே வந்து நத்திங். இதுதான் நம்ம செக்யூர் ஹவுஸுக்கு எதுக்கு பண்றோம்னா இதுக்கு மட்டும் தான் பண்றோம். நீங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்ச மாதிரி இருக்கு. ஆனா லேட் ஆகி வந்தாலும் ரெடின் சார் சொல்லுங்க லேட்டஸ்ட் தான். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து பட்டணப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரத்தில் 3000 வீட்டுக்கு வந்து நம்ம இலவசமாக சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நம்ம 3 months முன்னாடி தான் April 19th நம்ம சென்னையில் இந்த ஒரு ஏரியா நம்ம செலக்ட் பண்ணியது. சென்னையில் 4 இடம் செலக்ட் பண்ணியிருக்கேன். செம்மஞ்சேரி, ஸ்ரீனிவாசபுரம், புருஷவாக்கம், ஒட்டேரி அண்ட் அண்ணா நகர் ஈஸ்ட். நவ் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் இன் ஸ்ரீனிவாசபுரம். இனி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 300-400 கேமராக்கு பேசிக்கான எல்லா ஒர்க்கும் செம்மஞ்சேரியில் முடிச்சிருக்கேன். ஓகே, இது வந்து எதுக்கு பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு என்ஜிஓ கிடையாது, இது வந்து ஒரு ட்ரஸ்ட் கிடையாது, அதுவும் தாண்டி நாம் வந்து பெரிய கார்பரேட் கிடையாது. இது வந்து மக்களுக்கு சேஃப்டி எவ்வளோ முக்கியம். நமக்கு எல்லாருமே எவ்வளோ டைம் வேணாலும் சேஃப்டியை பற்றி பேசலாம், எவ்வளோ டைம் வேணாலும் பேசலாம். ஆனால் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும்ல மக்களுக்காக. அப்போ நான் நினச்சேன்னு தெரியுமா, இந்தியாவில் நான் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணிது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ நான் நினச்சேன் சென்னை, தமிழ்நாடு தான் இதுக்கு பற்றிய பெஸ்ட் ஸ்தலம், பெஸ்ட் இடம். இது தாண்டி வேற இடம் கிடையாது. ஏன்னா எவ்வளோ சப்போர்ட் மக்கள் கொடுக்குறாங்க இந்த ஒரு கேம்பெயின்காக. We can't believe. So again we need all the media support to convey the message how important is safety, how important is women's safety, especially for children and the kids. Adanale anyone who need the cameras, who are not capable to buy, they can register in our website www.secureourcity.org. We will come and site visit. We'll make sure we will provide the basic camera and make sure இந்த கேமரா நம்ம கொடுக்கறது அவர வீடு பாதுகாப்புக்கு தான். நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்படி யோசிப்பேன், இந்த கேமரா வச்சு ஆப்போசிட் டோர் வாட்ச் பண்ண மாதிரி நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எதுக்கு ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வீடுக்கு பாதுகாப்பு. நம்ம வீட்டில் யாராவது உள்ளே வந்தால் போனால் நமக்கு தெரியணும். நம்ம பெண் குழந்தை வீட்டுக்குள்ளே இருந்தால் தனியாக ஸ்ட்ராங்காக 100% கான்ஃபிடென்ஸாக அவருக்கு வீட்டுக்குள்ளே உட்கார முடியணும். அதுக்காக தான் இந்த கேம்பெயின். ஸோ we can do this with public support, also from the, especially from the Chennai police. For example, here the E5 police station, Inspector Madam is there, and the DC and Joint Commissioner, all they are giving very good support. Only they are saying one thing, ஒன்று தான் சொல்கிறது, make sure நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. யாருமே வந்து கேமரா போட்டதுக்கு அப்புறமா என்னோட பர்சனல் யூஸுக்காகையோ மற்றபடி யாராவது துரோகம் பண்ணுறதுக்காகவோ நம்ம அந்த கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் வச்சுருங்க, நம்ம வீடு வாசலில் வச்சுருங்க, அது மட்டும்தான் இருக்கணும். அதனால எல்லாருக்குமே வந்து டு கன்வே த மெசேஜ். நீங்கள் இன்னைக்கு பாரு, எதுக்கு ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஹியர், வை பத்மஸ்ரீ MK நாராயணன், ஃபார்மர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியா, எதுக்கு வந்தேன்? இவ்வளோ ப்ரோட்டோகால் இருக்கு. ஏன் வந்தேன்னா எல்லாருக்குமே தெரியணும் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், சேஃப்டி தான் முக்கியம். நான் நினைக்கல இந்த மாதிரி ஒரு இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வருவாரா. நான் நினைச்ச அவர் 7 ஸ்டார்ல மட்டும்தான் அவரை மனசு பாருங்க, ஏழைகளுக்காக. நான் ஒரு ஏழைகள் தான், நான் ஒரு பாவப்பட்ட வீட்டில் தான். ஆனால் நான் நினைச்ச ஒரு முடிவெடுத்தேன், என்னால லைஃப்ல என்ன பண்ண முடியுமோ அது மக்களுக்காக செய்யணும். அதுக்காக இடம் தான் சென்னை. அதுவும் தாண்டி just think how they are supporting for this campaign, not only for this, in the beginning itself they are here, so better than me. அவருக்கு இதில் பற்றி சூப்பராக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியா நல்லா இருக்கு. எவ்வளோ கேமரா இங்கே வந்து நம்ம 110 கேமராஸ் போட்டிருக்கு. இட்ஸ் கவரிங் 3000 ஹவுசஸ் ஈச் அண்ட் நியூ கார்னர். அண்ட் செம்மஞ்சேரியில் வந்து 600 கேமராஸ். அண்ட் புருஷவாக்கம் மொட்டேரியில் வந்து லெஸ் நம்பர் தான் 25 கேமராஸ். அண்ட் அண்ணா நகர் அகைன் லெஸ் தான் 50 நம்பர் ஆஃப் கேமராஸ். பட் வி ஹாவ் அரவுண்ட் 3000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ். இது வந்து கிளஸ்டர் சொல்றது, ஒரு ஏரியா, ஸ்ட்ரீட், ஸ்லம். அது தாண்டி தனித்தனி வீட்டுக்கு வந்து நிறைய மக்கள் கேட்டிருக்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா தனித்தனி வீட்டுக்கு தான் நம்ம போறதும். அதனால வந்து யாருமே
என்ன சொல்கிறது, மீடியா தான் இம்பார்ட்டன்ட். மீடியா தான் இந்த ஒரு மெசேஜ் வந்து பப்ளிக்கிட்ட கொண்டு போனோம். நாட் மை ஃபேஸ், நம்மளோட கண்டென்ட். சேஃப்டி எவ்வளோ முக்கியம். சென்னை மட்டுமல்ல, இந்தியாவிலே 5 இடம் செலக்ட் பண்ணியிருக்கேன். டெல்லி, பாம்பே, சென்னை, பெங்களூர் அண்ட் கொச்சி. அண்ட் செகண்ட் ஸ்டேட் வில் பி மகாராஷ்டிரா, பாம்பே. தேங்க்யூ. தெரிஞ்ச 4 இடம் இனிஷியல் ஒன்று வந்து பட்டணப்பாக்கம் செம்மஞ்சேரி, செகண்ட் வந்து செம்மஞ்சேரி ஒர்க்கு போயிட்டு இருக்கு, தேர்ட் வந்து புருஷோக்கம் மொட்டேரி, ஃபோர்த் வந்து அண்ணா நகர் ஈஸ்ட். அது தாண்டிட்டுனா இண்டிவிஜுவல் ஹவுசஸ், தனித்தனி வீடு. இப்போ நம்ம ஓட்டோனா மோர் தேன் 600 அவருக்கெல்லாம் கேள்வி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். த நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி வில் கோஸ் டு தம். பிகாஸ் அவர் வீட்டில் இல்லை, அவர் ஓட்டோட்டத்துக்காக வெளியில் வந்திருக்கேன். அது வந்து லேடிஸ், அவளை நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மளாலே நம்மளும் என்ன பண்ண முடியுமோ மக்களுக்காக we are trying our best. சென்னையில் 110 இடத்துல வந்து கேமரா கேட்டிருக்காங்க மக்கள். நம்ம இங்கே இந்த ஏரியாவில் இல்லை, we allotted 150 கேமராஸ். நான் சொல்லி இது வந்து என்ஜிஓ பணம் கிடையாது, இது வந்து ட்ரஸ்ட் பணம் கிடையாது, நான் உழைச்சி வந்த பணம். நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாத. 150 கொடுத்தது 110ல் முடிச்ச 40 கேமரா திருப்பி கொடுத்துருக்காரு. அவரை மனசு பாருங்க. அவருக்கு அது 150 அங்கே போடலால, அவர் அது போடலை. அவர் 40 கேமராஸை திருப்பி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம இங்கே கேமரா போட்டதுக்கு அப்புறமா 10 to more than 10 crimes 15 crimes பிடிச்சிது. பைக்கு திருடிது, இல்லைன்னா வேலெட்டு திருடிது. நான் முன்னாடி நினச்சேன் அந்த வீடியோ எல்லாம் இங்கே போடலாம். ஆனால் நான் நினச்சேன் என்னோட பிரதர் ஒரு கேஸ் இருந்த வீடியோ நான் போடுவோம், திருடன வீடியோ நான் போடுவோம். போடாதல. நம்ம கேமரா வந்து யாரையும் குத்தப்படுறதுக்காக இல்லை, யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இல்லை. டெவலப்மெண்ட், அந்த மக்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் தான் வரணும். அதனால நம்ம இடம் வெளிநாட்டில் வந்து என் கண்ட்ரியில நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய திருடல் போயிருக்கு. ஆஸ் எ இந்தியன் வி கேன் ப்ரவுட். யூ திங்க் ஆஸ் எ இந்தியன் நான் வெளிநாடு போகும்போது என் கண்ட்ரியில கேமரா போட்டு நான் போடுவோம். இங்க நிறைய திருடல், நிறைய ரேப்பு, நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னால போட முடியாதுல்ல. அதனால நம்ம ஏரியா மாறணும். அதுக்காக மட்டும்தான் இந்த சிசிடிவி கேமரா போட்டிருக்கு. ப்ளீஸ், எல்லா வீட்டிலுமே பல்பு மாதிரி கேமரா வரும். தட்ஸ் இட். யூ கேன் ப்ளீஸ். என்னோட பேர் வந்து ரிஜாய் தாமஸ், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ செக்யூர் அவர் சிட்டி, செக்யூர் கேம்ப் இந்தியா. அண்ட் சில்வர் கப். அந்த சில்வர் கப் எப்படின்னா, நம்ம ஏது இடத்துல ஒர்க் முடியறதோ அங்க இடத்துல ஓவரால் ட்ராஃபி மாதிரி இந்த சில்வர் கப் வந்து, வெள்ளி கோப்பை வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம கொண்டு போயிட்டே இருப்பேன். டு ஷோ த what I'm saying creativeness, how சேஃப்டிக்காக, பாதுகாப்புக்காக இதுவரை யாருமே ஒரு கோப்பை எடுத்து பொக்கலை. சரித்திரத்தில், ஹிஸ்டரியில், வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு சென்னையில இருந்து நம்ம ஒரு வெள்ளி கோப்பை பொக்கி இருக்க. சில்வர் கப் டு ஷோ that much important is safety. Thank you. கேரளாவில் இருக்கக்கூடிய ரிஜய் தாமஸ் மற்றும் எமில் ஜோஸ் இவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா நாம எப்பவுமே அண்டை நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை முதல்ல கை கொடுக்குற இடம் எந்த நாடாக இருந்தாலும், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அது தமிழ்நாடாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த செக்யூர் அவர் சிட்டி டீம் வந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. எப்பவுமே முதல்ல வந்த உடனே லான்ச்சிங் பண்றது நடக்கும், அதற்கப்புறம் அதோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குமான்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு இடமா முடிச்சு இன்னைக்கு சென்னையில மட்டும் 4வது இடம் வந்து இன்னைக்கு முக்கியமான சென்னையோட ரொம்ப சென்ட்ரல் சிட்டியா இருக்கக்கூடிய பட்டினம்பாக்கத்தை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளி கேட்பீங்க, என்னை யாரால என்ன பண்ண முடியுன்ற நம்பிக்கையில எவனோ ஒருத்தர் வச்ச கை அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடையில இருந்த கேமரா மூலமா அவன் யாருன்றதை இன்னைக்கு கண்டுபிடிச்சு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப அதே செயல் இன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்குகளையும் இவர்களால எடுக்கப்படுகிற அந்த கேமரா, ஒரு மிகப்பெரிய ஒரு கேமரா, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு கேமராவானது இன்னைக்கு எந்த ஒரு திருட்டுகளையும் நடப்பதை தடுக்கும் அப்படின்றத மிக முக்கியமா நம்புறாங்க. அதற்காகத்தான் சார் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்தியாவின் மிக முக்கிய நபர்கள் எல்லாருமே கை கோர்த்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கேரளா எதுக்கு, தமிழ்நாடு நம்ம இந்தியன் தானே, எதுக்கு பிரிச்சு பார்க்கணும்? தேவையில்லாத விஷயம். அவர் வந்து வெளியில ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச ஒவ்வொரு பணத்தையுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு செலவு பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அதுவே மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேட், நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாம எந்த அளவுக்கு குற்றங்கள் நடக்காம தடுப்பதற்கு நம்ம மக்களோட இணைந்து, தொண்டு நிறுவனங்களோட இணைந்து, அரசாங்கத்தோட இணைந்து, காவல்துறையோட இணைந்து ஒன்னா ஒத்துமையா இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறோன்றதா ரொம்ப முக்கியம். இனி ஒரு குற்றங்கள் கூட பாலியல் ரீதியாகவோ அல்லது குழந்தைகள் மேலோ அல்லது பெண்கள் மீதோ ஒரு வன்மத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறிய இன்சிடென்ட் கூட நடக்காம இருப்பதற்கு இனி ஒரு மிகப்பெரிய நம்ம ஊர் ஐயனார் மாதிரி செக்யூர் அவர் சிட்டி கேமரா இருக்கும்னு சொல்லிக்கிறோம். நன்றி.